World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். திரு நந்தகுமார் ஐயா அவர்கள், அஸ்வினி தாந்திரிக மாந்திரிக நவரத்தின ஜோதிடமயம் திருச்சி அவர்கள் வேதை நட்சத்திரங்களின் தீமைகளை குறைக்கும் சூட்சம பரிகாரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு கருத்துரை வழங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம். நமது ஜோதிட பிரபஞ்ச குழுவின் 57வது மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வந்து இருந்த உங்கள் அனைவருக்கும் வருக என வரவேற்கிறோம். வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த நமது ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த மாதம் கொடுக்குற அந்த சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். இந்த மாதம் நமக்கு கொடுத்த சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேதை நட்சத்திரங்கள். வேதை நட்சத்திரங்களோட அந்த ஒரு சூட்சமான பரிகாரங்கள். வேதை நட்சத்திரம்னா என்ன, அந்த நட்சத்திரம் என்ன செய்யும், அந்த நட்சத்திரத்தோட தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சூட்சமாக என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்துக்கான தலைப்பு. ஸோ பொதுவாக சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க, நட்சத்திரங்கள் தான் நிலையாக இருக்குது. நட்சத்திரங்கள் மண்டலங்கள், ஒரு நட்சத்திரங்கிறது ஒரு நட்சத்திரம் இல்லை, நட்சத்திரங்கள் ஒரு குவியலாக கூட்டமாக தான் இருக்கும். நட்சத்திர மண்டலம்னு சொல்லுவாங்க இல்லையா, ராசி மண்டலம் மாதிரி நட்சத்திர மண்டலங்கள் இருக்கும். நட்சத்திரங்கள் நிலையாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது. சூரியனும் நட்சத்திரங்களும் நிலையாக இருக்கும். மற்ற கிரகங்கள்லாம் சுற்றிட்டு வந்துட்டு இருக்கிறது தெரியும். இதெல்லாம் பால்விதி, அந்த கேலக்ஸி, இது மாதிரி நிறைய அண்ட்ரோமீடியா நிறைய இருக்குது. இப்போ இந்த நட்சத்திரங்கள் தான் ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களையும் அவங்களுடைய பண்புகளையும் எல்லாமே அறுதிட்டு கூறப்படுது. ஒரு ராசி மண்டலத்தோட தன்மையை பெருசாக உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிய வைக்கிறதுக்கான விஷயமே நட்சத்திரம் தான். ஸோ ஒருத்தவங்க வந்து பொதுவாக லக்னம் இருக்காங்கன்னா அவங்களுடைய எண்ணம் எப்படி, அவங்களுடைய ஆன்மா எப்படி அப்படின்னு பார்க்குற மாதிரி ஒவ்வொரு கிரகமும் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்குங்கிறத வச்சு தான் ஜோதிடத்தோட ஒரு முதுகெலும்பு மாதிரியான விஷயமே சார ஜோதிடம் தான். சாரம்னா என்ன, நட்சத்திரம். இப்போ நட்சத்திரங்களில் நிறைய இருக்குது. 27 நட்சத்திரம் மட்டும் நம்ம சொன்னாலும் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்குது. இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் 27 நட்சத்திரத்தை டிகிரி வைஸ் பிரித்து ஒரு 12 கட்டத்தில் அடைச்சி நம்ம சொல்லியிருக்காங்க. இந்த நட்சத்திரங்களில் நமக்கு நிறைய தெரியும். நட்சத்திரங்களுக்கான இயல்புகள், குணநலங்கள், அதில் பிறந்தவங்க, அதோட சூட்சும வலு என்ன, அந்த நட்சத்திரங்களுடைய டிஎன்ஏ என்ன, நிறைய இருக்கும். நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நட்சத்திரம் எவ்வளோ முக்கியமோ அந்த நட்சத்திரத்தை பயன்படுத்துகிற விஷயமும் அதோட முக்கியம். இப்போ நம்ம ஜோதிட பிரபஞ்சக்குள்ள எல்லாமே அரைச்சமாகவே அரைக்காமல் புதுசாக சொல்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்போ இதுல நம்ம என்ன வேதைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வேதை நட்சத்திரம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. வேதை வந்து 3 வேதை. சாம வேதை அந்த சொல்லுவாங்க இல்லையா, நட்சத்திர வேதை இருக்கு, சாம வேதை இருக்கு, சமுதாய வேதை இருக்கு, நிறைய இருக்கு. பொதுவா வேதை எங்க பயன்படும், பொதுவா யார் வேதை பார்க்கணும், வேதைன்னா முதல்ல என்ன அப்படிங்கறத நல்லா தெளிவா தீர்க்கமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதனால இந்த நட்சத்திரங்களால ஏற்படக்கூடிய தோஷங்களுடைய நெகட்டிவிட்டியை குறைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். வேதை அப்படின்னாவே வேதனை அப்படின்னு ஒரு நட்சத்திரம் சமுதாய ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். 2வது நட்சத்திரம் நன்மையை கொடுக்கும். 4வது நட்சத்திரம் அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. 3வது நட்சத்திரம் விபத்தை கொடுக்கும். 4வது நட்சத்திரம் நமக்கு 13 நட்சத்திரம் வந்து வணங்கும் நிலையை கொடுக்கும். நிறைய நம்ம படிச்சிருக்கோம். பதவி உயர்வு நட்சத்திரம், வரவேற்கிற நட்சத்திரம், பின்னாடி தாங்கி பிடிக்கிற நட்சத்திரம் நிறைய இருக்கு. அது போல வேதனையை தரக்கூடிய நட்சத்திரம் தான் வேதை நட்சத்திரம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு வேதை நட்சத்திரம் இருக்கும். நீங்க முடக்கு நட்சத்திரம் தெரியல, சூரியன் நிற்கிற நட்சத்திரத்துல இருந்து அது மூலம் நட்சத்திரத்துல எண்ணி பூராடத்துல இருந்து எண்ணி ஒரு கணக்கு இருக்கும். அது பாத்தீங்கன்னா இங்கே வந்து அஸ்வினி இருந்துச்சுன்னா இங்கே ஒரு நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆச்சு, சுவாதி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்படியே ரிவர்ஸில் போகும். இங்கே பரணி இப்படியே வந்துட்டு இருக்கும், இந்த சைடு அப்படியே ரிவர்ஸில் 2 ஜாயிண்ட் ஆகும். அது மாதிரி பார்த்துருப்பீங்க. அதே போல தான் வேதையும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இதுக்கு வந்து வேதை நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. அப்போ வேதை என்ன, வேதை எங்கேருந்து உருவாகுது, வேதையினால என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக வேதைனா வேதனை, துக்கம், குழப்பம், ஒரு டென்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. பொதுவாக ஜென்ம நட்சத்திரம் டென்ஷன் அப்படி இருந்தாலும் ஸ்பெஷலி வேதை வந்து ரொம்ப நெகட்டிவே கொடுக்கும். அப்போ வேதை நட்சத்திரம் ஒன்று இருக்கு. அந்த நட்சத்திரத்துக்காரங்களாலே நமக்கு பிரச்சனை, அந்த நட்சத்திரம் அன்றும் பிரச்சனை வரும். இப்போ ஒரு அஸ்வினி இருக்குன்னா இங்க வந்து அனுஷம் வேதை அப்படின்னு வச்சுக்கோங்க. அனுஷத்தினால பிறவங்களோ, அனுஷம் நட்சத்திரம் வர்ற நாளோ, அனுஷ நட்சத்திரத்தில இருந்து கிரகம் திசை நடத்துறவங்களாலேயோ இப்படி நிறைய விஷயங்களால நமக்கு வேதனை நிகழும் அப்படிங்கிறது இயற்கை. இப்போ நம்மளோட மனைவியோ இல்லை குழந்தையோ அந்த நட்சத்திரத்தில் குழந்தைங்க பிறந்துருச்சு, இல்லை மனைவி அமைஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், லவ் மேரேஜ், நம்ம அதெல்லாம் பார்க்கல. அப்படி அமைஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது, காலம் ஃபுல்லா வேதனை தானா அப்படின்னா அப்படிதான் இல்லை இருக்கு. அதை வந்து இல்லை அப்படிதான் நம்ம வச்சுக்கணும். வரும் ஆனா வராது கதை தான். அப்ப அதை வந்து எப்படி தற்காத்துக்கிறதுங்கிறதா நம்மளோட இந்த இன்னைக்கு கிளாஸ் இந்த பேச்சு முடிஞ்சோன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் எப்படி தற்காத்துக்கலாம். ஆனா கான்செப்ட் இதுதான். அந்த வேதனையை எப்படி தவிர்த்துக்கிறது, அந்த வேதனையை எப்படி கட்டுறது, வேதனை எப்படி கட்டுப்படுத்துறது, இதுதான் இதுல வந்து இருக்கக்கூடிய முக்கியமான சூட்சமான விஷயம். ஸோ பொதுவாக வேதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி
சமுதாய வேதை, தட்சிண வேதை, வாம வேதை இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் வேலை செய்யும். இப்போ 4வது ராசி நட்சத்திரம் வந்து சமுதாய வேதை அப்படின்னு இருக்குது அப்படின்னா, சாம வேதை எப்படி இருக்குன்னா அது ஒரு விதமான பிரச்சனையை கொடுக்கும். இப்போ தானே 4வது நட்சத்திரம் நல்லதுன்னு சொன்னோம்னா, நல்லது கட்டது எல்லாமே கலந்தது தான். ஒவ்வொரு நட்சத்திர மண்டலம், ஒரு கிரகம், ராசி எல்லாமே ஒரே பாசிட்டிவ் மட்டுமே கிடையாது, ஒரே நெகட்டிவ் மட்டுமே கிடையாது, எல்லாம் கலந்தது தான். இந்த மாதிரி ஒரு வேதை பார்க்காம இல்லை வேதை பொருத்தம் இல்லாமல் திருமணம் ஆனவங்களுக்கு தான் இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியமான வரப்பிரசாதம். குழந்தைங்க இதெல்லாம் பிறந்துருச்சு, இப்போ விபத்து தரையில் குழந்தை பிறந்துருச்சுன்னா நம்ம குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் விபத்து வரும்னு அர்த்தமானா கிடையாது. விபத்துங்கிறது ஒரு பிரச்சனைகள் உண்டு, அது குழந்தையால ஒரு மன வருத்தம் வரும், அது வரும், அது எப்படி இருந்தாலும் அனுபவிக்க தான் போகிறோம். எல்லாராலைக்கும் அப்படியே பாசிட்டிவாகவே இருக்காது. எந்த குழந்தையா இருந்தாலும் ஏதோ ஒரு நேர கட்டத்தில் நமக்கு வந்து சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அப்போ அதெல்லாம் எப்படி தவிர்த்துக்கிறது? இப்போ நம்ம இது மாதிரி நம்ம கையை மீறின செயல்கள், நம்ம மனைவி அமைவதோ இல்லை குழந்தைகள் பிறக்கிறதோ இல்லை பார்ட்னர்ஸ் அமைவதோ, இதை தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு சில நல்ல ஒரு உறவுகள் கிடைக்குதோ, இதெல்லாம் ஒரு நமக்கு மேற்பட்ட ஒரு விஷயம் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு கனெக்ட் ஆகிடுச்சு, ஒரு மாதிரியாக நம்ம ஒரு தொடர்பாயிருக்கு, ஒரு கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அது இது மாதிரி ஒரு சாதாரண விஷயங்களால நம்ம வந்து அதை பிரேக்கப் பண்ணிக்கிறோம். தெரிஞ்ச பிறகு எனக்கு உங்க நட்சத்திரம் எனக்கு வேதையா இன்னையோட கட்டுன்ற மாதிரி போயிட முடியாது, அது புத்திசாலித்தனமும் இல்லை. இப்போ அதோட தீமைகளை எப்படி குறைச்சிக்கிறது? அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நன்மை தீமை கலந்தது தான் வாழ்க்கை. எல்லா கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாமே நன்மை தீமைகளோட தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரமும் இது போல ஒரு தீமையை கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நட்சத்திரங்களுடைய தீமைகள் என்ன, அதை வந்து எப்படி நம்ம வந்து குறைச்சிக்கிறது எப்படி அப்படிதான். சரியா? இப்போ வந்து அஸ்வினில இருந்து யூஸ்வலா எல்லாரும் அதான் சொல்றது, நம்ம கொஞ்சம் வித்தியாசமா கிருத்திகையில இருந்து சொல்லுவோம். ஏன்னா எனக்கு அதான் வேதை, விசாகத்துக்கு கிருத்திகை வேதை. அப்ப கிருத்திகை நட்சத்திரக்காரங்க இருக்காங்க, கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வேதை என்னது விசாகம். அப்ப விசாகம் நட்சத்திரம் அவங்க என்ன பண்ணும், கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு விசாகம் நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நிச்சயமா வேதனைகள், மன ரீதியான இல்ல உடல் ரீதியான ஆத்ம ரீதியான பிரச்சனைகள் வேதனைகள் ஏற்படும். இது இயற்கை. சந்திராஷ்டம நட்சத்திரம் மாதிரி தான். சந்திராஷ்டமம் கூட அந்த ஒரு நாளிகை தான் கணக்கு. ஒரு ராசியிலிருந்து அந்த 2.5 நாளுமே கணக்கு எடுக்கக்கூடாது. அதுல நிறைய சூட்சமம் இருக்கு. சந்திராஷ்டம நட்சத்திர புள்ளியிலிருந்து அந்த பாதம் அந்த டிகிரியிலிருந்து அதை எடுத்து அந்த ஒரு 3 to 4 hours தான் சந்திராஷ்டமத்தோட அந்த ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும். டோட்டலா என்டையர் 2.5 நாளே கிடையாது. அந்த ராசியை ஒதுக்கணும்லாம் கிடையாது, அந்த நட்சத்திரத்தை ஒதுக்கணும்னு கிடையாது. அதே போல சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அன்னைக்கு நிறைய பாசிட்டிவிட்டியும் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எல்லாமே ஓப்பனா சொல்ல முடியாது. இப்ப மாந்திரிகம் இதில் நம்ம சப்ஜெக்ட்ல தாந்திரிக விஷயங்கள்ல சந்திராஷ்டம நட்சத்திரத்தை வச்சு நன்மைகள் செய்யறதுலாம் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அது போலதான் வேதை நட்சத்திரங்கள்ல இருக்கக்கூடிய இந்த தீமைகளை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? 2 விஷயம். அப்ப அந்த விசாகம் நட்சத்திரம் வர அன்னைக்கு நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஒரு மன ரீதியான குழப்பம் வரும். அப்ப அந்த விசாக நட்சத்திரம் நடக்கிற அந்த ஒரு நாள் ஃபுல்லா அந்த 60 நாளைக்குமே பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நம்மளோட நட்சத்திர புள்ளி இருக்கும் இல்லையா, அப்ப விசாக நட்சத்திரத்தோட புள்ளி நம்ம இப்ப கிருத்திகை 1ஆம் பாதம்னா விசாகம் 1ஆம் பாதம், 4ஆம் பாதம் இப்படி ரிவர்ஸ்ல வரும். இங்க 2ஆம் பாதம்னா நம்ம இப்படி அந்த டைமும் எடுத்துக்கலாம், இல்ல டிகிரியும் எடுத்துக்கலாம், இல்ல அதெல்லாம் அவ்வளோ பார்க்க தெரியாது. விசாக நட்சத்திரத்தையே எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அது கூட வேணாம், எனக்கு இன்னைக்கு என்ன நட்சத்திரம் நடக்குன்னே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா நீங்க இந்த பாயிண்டே உங்களுக்கு தேவையில்லை. ஆனா விசாக நட்சத்திரத்துல நம்ம பையன் பிறந்துட்டான், ஒரு கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பையன் வந்து மூத்த பையன் விசாகத்துல பிறந்திருக்கான், என்ன பண்ண முடியும்? அப்ப வந்து அவனால அந்த பையனால காலம் ஃபுல்லா வேதனை தானா, பிரச்சனையை தான் சந்திச்சுட்டு இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. சில நேரங்கள்ல டெஃபினட்டா பிரச்சனைகள் உண்டு. யாருக்கு தான் பிரச்சனை இல்லைன்னு நம்ம ஒதுங்க கூடாது, பிரச்சனை உண்டு, வேதனை உண்டு. அதை எப்படி தற்காத்துக்கலாம்? இந்த இடத்துல தான் என்னோட குருநாதர் உயர்திரு மறைந்த செங்கட்டூர் ஐயா சொல்லி கொடுத்த வேதையை கட்டும் ரகசியம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டை இதுவரை எங்கேயுமே நீங்க கேள்விப்பட்டிருக்க முடியாது. ஐயா மறைஞ்சிட்டாங்க, இருந்தாலும் அவங்களுடைய பாதத்தை பணிஞ்சு அந்த ஐயாவை எனக்கு கனெக்ட் பண்ணி விட்ட காரணமா இருந்த நட்சத்திர நாயகன் கோயம்புத்தூர் பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை சொல்லிச்சு. தென்னரசு ஐயா அவர்களுக்கும், நாமக்கல் தென்னரசு ஐயா அவங்க எல்லாமே தான் ஒரு குரூப்பா எனக்கு வந்து இந்த கோவிட் டைம்ல இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நான் ஸ்பெசிஃபிக்கா ஐயாவோட டீம் மீட்டிங்ல இது கலந்துட்டு அதுக்கப்புறம் நான் நேரெல்லாம் போய் பார்த்து செங்கட்டூர் ஐயாட்ட நிறைய விஷயங்கள் இதெல்லாம் கத்துக்கிட்டேன். நிறைய பேருக்கு நன்மைகள் செஞ்சிருக்கு, நான் ரொம்ப அதுக்குள்ள போல. ஏன்டா வேத நட்சத்திரம் வேதனை பண்ணக்கூடிய நட்சத்திரத்தில் கையை வச்சுக்கிட்டுன்னு அதெல்லாம் நான் கண்டுக்கல, கொஞ்சம் விலகி தான் இருந்தேன். பட் ஆனால் கான்செப்ட் ரொம்ப சூப்பரான கான்செப்ட், விஷயம் அவ்வளோ வேல்யூவான விஷயம். உங்களுக்கு இருந்ததுன்னா பயன்படுத்திங்க. ஏன்னா இது எல்லாருக்கும் அமையும் சொல்ல முடியாது. எல்லாருமே இப்போ இதை நான் ஏன்டா 12 மணிக்கு சுடுகாட்டு போகணுங்கிற கதை தான், நான் அதை ஏன் போய் தொடணுங்கிறது தான். அதுவே இல்லை, எல்லாரும் அது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த போல ஒரு பையன் விசாக நட்சத்திரத்தில் பிறந்துட்டான், பொண்ணு பிறந்துருச்சு, லவ் மேரேஜ் பண்ணும்போது அவன் ஒய்ஃப் அந்த பொண்ணோட நட்சத்திரம் அந்த மாதிரி இல்லை, நம்மளோட மேல் அதிகாரி விசாக நட்சத்திரம், என்ன பண்ண முடியும்? நம்ம கம்பெனி தான் நம்ம தான் மாற்றிக்கணும், நம்ம தான் வேலை தேடிக்கணும், அவங்கள மாற்ற முடியாது. அப்போ அவங்களால நான் வரக்கூடிய தீமைகளை எப்படி குறைக்கலாம்? இதுதான் பாயிண்ட். ரொம்ப சிம்பிளா ஈஸியா எல்லாரும் புரிஞ்சுக்க மாதிரி எளிமையா சொல்றேன். அப்ப இந்த மாதிரி கிருத்திகை நட்சத்திரக்காரங்க இது மாதிரி ஆயிடுச்சு. இல்ல இன்னொரு பாயிண்ட் இதுல இருக்கு. இப்ப வந்து கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு கிரகம் ஒரு குரு தசை நடக்குது, அந்த குரு விசாகத்துல இருந்து நடக்குது. வேத நட்சத்திரத்துல இருந்து சாரம் பெற்ற கிரகம் தசை நடத்துதா? அப்ப அந்த 16 வருஷமும் வேதனை தானா? வேதனை தான் கன்ஃபார்ம்டு. ஆனா 16 வருஷமாங்கிறது இல்ல, அது என்ன அந்த தசா புத்திகள் எல்லாம் தீர்மானிக்குது இல்லையா, மற்ற புராணம் சூட்சமம் வரையில் போகணும். ஆனா
பிரச்சனைங்கிறது கன்ஃபார்ம். அப்போ அந்த பிரச்சனைகளோட வீரியத்தை தீமைகளை குறைக்கிறதுக்கு எப்படி? அப்போ திசா ஒரு கிரகம் அந்த நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்தினாலோ புத்தி நடத்தினாலோ அந்த நட்சத்திரம் அன்னைக்கோ அந்த நட்சத்திர நபர்களாலோ அந்த நட்சத்திரத்துக்கு திசா புத்தி நடக்கக்கூடிய நபர்களாலோ, இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸாக இருக்கான், திடீர்னு நமக்கு ஒரு தீமை செஞ்சுட்டானா அவனோட நட்சத்திரத்தில் இது மாதிரி தசா புத்திகள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கனெக்ட் ஆகும். நிச்சயமாக கனெக்ட் ஆகும். நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அப்போ இது மூலம்லாம் பிரச்சனைகள் வருது அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. மற்ற எல்லாரும் செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்போ ஒரு கிருத்திகை நட்சத்திரக்காரங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதோட தீமைகளை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலி இருக்குல்ல, விசாக நட்சத்திரத்தோட உருவம் புலி வந்து குட்டிகளோட இருக்கக்கூடிய ஒரு படம் இல்ல புலி பொம்மை. ஓகேவா? அந்த மண் பாண்டம் செய்வாங்க இல்லையா குயவர்கள், அந்த சக்கரம்லாம் இருக்கும்ல, இல்ல மண் பாண்டம் செய்யற மாதிரியான ஒரு படம், ஒரு பொம்மை இல்ல புலி பொம்மை, என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அந்த பொம்மையை அந்த போட்டோவை எடுத்து நீங்க வந்து ஒரு நூல் எடுத்து உங்களுக்கு என்ன நட்சத்திரம் என்ன கிரகமோ உங்களோட அவயோகி இல்லாத எந்த கிரகமா இருந்தாலும் சரி அந்த கலர்ல நூல் எடுத்து அந்த போட்டோவை நல்லா சுத்தி கட்டி நீங்க பார்க்காத ஒரு இடத்துல போட்டுருங்க. இல்ல அந்த வீட்டுல எல்லாம் ரூஃப்ல ஒரு வளைய மாதிரி இருக்கும்ல அதுல கூட கட்டி விட்டுறலாம். நான் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஐயா வந்து ஒரு சரக்கு பாட்டில், அந்த பாட்டில வந்து இது மாதிரி கட்டி அவர் ஆஃபீஸ் ரூம்ல கட்டி வச்சிருந்தார். நான் அவங்கள்ட்ட போய் நம்ம எப்படி கேட்கறது ஆரம்ப காலகட்டத்தில் தெரியல. இந்த சப்ஜெக்ட் எடுத்த பிறகுதான் விஷயம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரை கேட்டேன். அவருக்கு வந்து சதயம் வந்து சமுதாயம் அந்த வேதை, அதனால என்ன பண்ணாரு, அந்த சரக்கு பாட்டில் எடுத்து பாட்டில் மட்டும் இல்ல ஃபுல் இதோட தான் அதை கட்டி அங்க மாட்டி வச்சிருந்தார். ஒரு இவ்வளவு பெரிய ஜோதிடர் இப்படி பண்ணிருக்காருன்னு நம்ம நினைப்போம். ஆக்சுவலா பாயிண்ட் அதுதான். அவர் கொஞ்சம் உடம்பு ரீதியா பிரச்சனையில இருந்தார், அவ்வளவுதான் அப்படிங்கிற லெவல்ல இருந்து மீண்டு வெளியே வந்து அவ்வளவு கஷ்டத்துலயும் இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனார். ஸோ இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். அதே போல் இந்த விமானம் இருக்கும், ஃப்ளைட்டு, இப்போ டேபிள் எல்லாம் விமானம் அந்த ஃப்ளைட்லாம் ஒரு அழகாக குழந்தைங்க அதுக்கெல்லாம் வச்சிருப்பாங்க, ஷோகேஸ் எல்லாம் வைப்பாங்க இல்லையா. இந்த வேதையை கட்டுறதுல ரெண்டு விஷயம் என்னன்னா, ஒன்று படமோ பொம்மையோ அதை வந்து நூலால் கட்டுறது, நூலோ கயிறோ. ஒன்று அதில் விஷயம் என்னன்னா, நீங்கள் கட்டுற அந்த நூலோ கயிறோட கலர் வந்து உங்களோட அவயோகி கிரகத்தோட டினோட் பண்ணுற மாதிரி கலராக இருக்கக்கூடாதுங்கிறது மட்டும்தான் அதில். மற்றபடி எது வேணால் செய்யலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த பாக்ஸ் கிடைக்கும், பார்த்துருப்பீங்க. ஒரு இந்த எப்படி சொல்கிறதுனா, வாட்ச் வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்கும்ல, ஒரு பொருள்லாம் வந்து டோட்டல் லாக் பண்ணி வச்சிருவோம், ஒரு சின்ன பாக்ஸ். அந்த பாக்ஸ்குள்ளே ஒரு ஃப்ளைட்டோட பொம்மையை வச்சு டோட்டலாக லாக் பண்ணிட்டா எந்த பக்கமும் கதவு இருக்கிற மாதிரியே தெரியாது. அது அப்படியே ஒரு ஷோகேஸ்க்கு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அது அவ்வளோதான், திறக்கவே முடியாது, பார்த்துட்டு தான் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த பெட்டியில் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த பாட்டில் மாதிரி விஷயத்தெல்லாம் அப்படி எங்கேயாவது அப்படி ஷோகேஸில் அப்படி வச்சுட்டு அடிக்கடி பார்க்குற மாதிரி இல்லை, கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்க்குற மாதிரி. அதுக்கு தான் ரூஃபில் சொன்னது. இப்போ நம்ம ஷோகேஸில் வைக்கிறதுக்கும் ரூஃபில் வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அது போல் நேரியாக விசிபிளாக இருக்கக்கூடிய இடங்கள் இல்லாமல் கொஞ்சம், ஏன்னா இது வேதனையை தரக்கூடியது இல்லையா, அதனால் கொஞ்சம் ஒதுக்கி தெரியாமல் கொஞ்சம் பார்வையிலுக்கு கஷ்டப்பட்டு பார்க்குற மாதிரியான ஒரு இடத்துல வச்சுக்கலாம். ஒன்றும் ஃபோட்டோவோ பொம்மையோ கயிறில் கட்டியோ நூலில் கட்டியோ வைக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி பாக்ஸ் ரெடி பண்ணி கண்ணாடியில் வெளியே இருந்து பார்த்தா தெரியணும், பட் எங்கே ஓப்பன் பண்ணுறதுனே தெரியக்கூடாது, அந்த மாதிரி போட்டு அடித்து சட்டை மாதிரி வச்சு கூட செய்யலாம். அது இல்லாமல் இதிலெல்லாம் கிடைக்குது, இந்த நம்ம கிஃப்ட் ஷாப்லலாம் கிடைக்குது, அதுக்கெல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அது போல் இந்த மண்பாண்டம் செய்வது போல இருக்கக்கூடிய சிலையோ ஃபோட்டோவோ, புலி தன் குட்டிகளோட இருக்கக்கூடிய மாதிரியான ஃபோட்டோவோ பொம்மையோ இல்லை விமானம், இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து அமைச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நான் மேலே முன்னாடி சொன்ன மாதிரியான வேதனைகளை குறைக்கலாம். குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரக்காரங்க இந்த ஏர்போர்ட் பக்கத்தில் இந்த ஃப்ளைட் போகிற சவுண்டு கேட்குற மாதிரியான இடத்துல இருந்தாங்களாவே பிரச்சனை தான். நிறைய பேர் செக் பண்ணி பாருங்க, இதன் மூலம் ஆன்லைன் அஸ்ட்ரோட்டியில் நிறைய பேர் பார்ப்பீங்க இல்லையா. இந்த மாதிரி கிருத்திகை நட்சத்திரக்காரங்கள் ஏர்போர்ட் அருகில் இல்லை அந்த மாதிரி சவுண்டு இருக்கிற இடத்துல ஃப்ளைட் அடிக்கடி டிராவல் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறோட நிலைமை எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க. சப்போஸ் இருக்கு அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எங்கடா பிரச்சனைனா இங்கே பிரச்சனை இருக்குன்னு தெரியும், நட்டில் வச்சேங்கிற மாதிரி அந்த விஷயம்லாம் தெரியாது. நம்ம ஜாதகம் நம்ம கர்ம ஜாதகம் பண்ணியிருப்போம், அந்த பரிகாரம் பண்ணியிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். நமக்கு தெரியும் இந்த மாதிரி வேதனை இப்படி ஒரு நட்சத்திரம் இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் நம்ம அதை போய் டச் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறதான். சரி, ஒரு நெகட்டிவ் விஷயத்த ரொம்ப வலியுறுத்தி சொல்லக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த மாதிரி சப்ஜெக்டை யாரும் சொல்றது இல்லை. ஆனால் தெரிஞ்சுக்கணும்ல, நிறைய பரிகாரம் பண்றோம், ஏதோ நினைக்கலாம் எங்க மிஸ்டேக் அப்படின்னு பார்க்கறதுல இது பாயிண்ட். இப்போ கிருத்திகை நட்சத்திரக்காரங்க இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்க. ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்றமே, நீ ஏர்போர்ட் ஃப்ளைட் பொம்மையை வாங்கி வைக்க சொல்றீங்க, நீ கேட்குறீங்கல்ல, கான்செப்ட் தான். அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது, பாக்ஸை வச்சு தூரத்தில் அடைச்சி கட்டி அதை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறோம். ஏர்போர்ட்டை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம நகர்த்தி அங்கே வைக்க முடியாது, ஆனா நம்ம நகர்ந்துக்கணும். இதுதான் பாயிண்ட். தவிர்க்க முடியாது, போக முடியாதுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல அந்த ஏர்போர்ட் அந்த ஃப்ளைட் மாதிரி வேற ஏதாவது அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க வந்து ஒரு பாக்ஸ்லயோ இல்லை எதுலயோ கட்டியோ எங்கேயா தூக்கி அப்படி போட்டு வச்சிட்டீங்கன்னா வேதனைகள் குறையறத செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க எல்லாம் அது பயன்படுத்தி பாருங்க. அடுத்தது ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்துக்கு வேதை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சுவாதினா பச்சை கிளி குத்து விளக்கு. இந்த மாதம் கொடுக்குற அந்த சப்ஜெக்ட்குள்ள போலாம். இந்த மாதம் நமக்கு கொடுத்த சப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வேதை நட்சத்திரங்களோட அந்த ஒரு சூட்சமான பரிகாரங்கள். வேதை நட்சத்திரம்னா என்ன
என்ன, அந்த நட்சத்திரம் என்ன செய்யும், அந்த நட்சத்திரத்தோட தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சூட்சமாக என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்துக்கான தலைப்பு. ஸோ பொதுவாக சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க, நட்சத்திரங்கள் தான் நிலையாக இருக்குது. நட்சத்திரங்கள் மண்டலங்கள், ஒரு நட்சத்திரங்கிறது ஒரு நட்சத்திரம் இல்லை, நட்சத்திரங்கள் ஒரு குவியலாக கூட்டமாக தான் இருக்கும். நட்சத்திர மண்டலம்னு சொல்லுவாங்க இல்லையா, ராசி மண்டலம் மாதிரி நட்சத்திர மண்டலங்கள் இருக்கும். நட்சத்திரங்கள் நிலையாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது. சூரியனும் நட்சத்திரங்களும் நிலையாக இருக்கும், மற்ற கிரகங்கள்லாம் சுற்றிட்டு வந்துட்டு இருக்கிறது தெரியும். இதெல்லாம் பால்விதி, அந்த கேலக்ஸி, இது மாதிரி நிறைய அண்ட்ரோமீடியா நிறைய இருக்குது. இப்போ இந்த நட்சத்திரங்கள் தான் ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களையும் அவங்களுடைய பண்புகளையும் எல்லாமே அறுதிட்டு கூறப்படுது. ஒரு ராசி மண்டலத்தோட தன்மையை பெருசாக உங்களுக்கு நல்ல தெளிவாக புரிய வைக்கிறதுக்கான விஷயமே நட்சத்திரம் தான். ஸோ ஒருத்தவங்க வந்து பொதுவாக லக்னம் இருக்காங்கன்னா அவங்களுடைய எண்ணம் எப்படி, அவங்களுடைய ஆன்மா எப்படி அப்படின்னு பார்க்குற மாதிரி ஒவ்வொரு கிரகமும் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்குங்கிறத வச்சு தான் ஜோதிடத்தோட ஒரு முதுகெலும்பு மாதிரியான விஷயமே சார ஜோதிடம் தான். சாரம்னா என்ன, நட்சத்திரம். இப்போ நட்சத்திரங்களில் நிறைய இருக்குது. 27 நட்சத்திரம் மட்டும் நம்ம சொன்னாலும் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்குது. இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் 27 நட்சத்திரத்தை டிகிரி வைஸ் பிரித்து ஒரு 12 கட்டத்தில் அடைச்சி நம்ம சொல்லியிருக்காங்க. இந்த நட்சத்திரங்களில் நமக்கு நிறைய தெரியும். நட்சத்திரங்களுக்கான இயல்புகள், குணநலங்கள், அதில் பிறந்தவங்க, அதோட சூட்சும வலு என்ன, அந்த நட்சத்திரங்களுடைய டிஎன்ஏ என்ன, நிறைய இருக்கும். நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நட்சத்திரம் எவ்வளோ முக்கியமோ அந்த நட்சத்திரத்தை பயன்படுத்துகிற விஷயமும் அதோட முக்கியம். இப்போ நம்ம ஜோதிட பிரபஞ்சக்குள்ள எல்லாமே அரைச்சமாகவே அரைக்காமல் புதுசாக சொல்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்போ இதுல நம்ம என்ன வேதையில தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வேதை நட்சத்திரம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. வேதை வந்து 3 வேதை. சாம வேதை அந்த சொல்லுவாங்க இல்லையா, நட்சத்திர வேதை இருக்கு, சாம வேதை இருக்கு, சமுதாய வேதை இருக்கு, நிறைய இருக்கு. பொதுவா வேதை எங்க பயன்படும், பொதுவா யார் வேதை பார்க்கணும், வேதைன்னா முதல்ல என்ன அப்படிங்கறத நல்லா தெளிவா தீர்க்கமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதனால இந்த நட்சத்திரங்களால ஏற்படக்கூடிய தோஷங்களுடைய நெகட்டிவிட்டியை குறைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். வேதை அப்படின்னாவே வேதனை அப்படின்னு ஒரு நட்சத்திரம் சமுதாய ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். 2வது நட்சத்திரம் நன்மையை கொடுக்கும், 4வது நட்சத்திரம் அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, 3வது நட்சத்திரம் விபத்தை கொடுக்கும், 4வது நட்சத்திரம் நமக்கு 13 நட்சத்திரம் வந்து வணங்கும் நிலையை கொடுக்கும். நிறைய நம்ம படிச்சிருக்கோம். பதவி உயர்வு நட்சத்திரம், வரவேற்கிற நட்சத்திரம், பின்னாடி தாங்கி பிடிக்கிற நட்சத்திரம் நிறைய இருக்கு. அது போல வேதனையை தரக்கூடிய நட்சத்திரம் தான் வேதை நட்சத்திரம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு வேதை நட்சத்திரம் இருக்கும். நீங்க முடக்கு நட்சத்திரம் தெரியல, சூரியன் நிற்கிற நட்சத்திரத்துல இருந்து அது மூலம் நட்சத்திரத்துல எண்ணி பூராடத்துல இருந்து எண்ணி ஒரு கணக்கு இருக்கும். அது பாத்தீங்கன்னா இங்கே வந்து அஸ்வினி இருந்துச்சுன்னா இங்கே ஒரு நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆச்சு, சுவாதி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்படியே ரிவர்ஸில் போகும். இங்கே பரணி இப்படியே வந்துட்டு இருக்கும், இந்த சைடு அப்படியே ரிவர்ஸில் 2 ஜாயிண்ட் ஆகும். அது மாதிரி பார்த்துருப்பீங்க. அதே போல தான் வேதையும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இதுக்கு வந்து வேதை நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. அப்போ வேதை என்ன, வேதை எங்கேருந்து உருவாகுது, வேதையினால என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக வேதைனா வேதனை, துக்கம், குழப்பம், ஒரு டென்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. பொதுவாக ஜென்ம நட்சத்திரம் டென்ஷன் அப்படின்னு இருந்தாலும் ஸ்பெஷலி வேதை வந்து ரொம்ப நெகட்டிவே கொடுக்கும். அப்போ வேதை நட்சத்திரம் ஒன்று இருக்கு, அந்த நட்சத்திரத்துக்காரங்களாலே நமக்கு பிரச்சனை, அந்த நட்சத்திரம் அன்றும் பிரச்சனை வரும். இப்போ ஒரு அஸ்வினி இருக்குன்னா இங்க வந்து அனுஷம் வேதை அப்படின்னு வச்சுக்கோங்க. அனுஷத்தினால பிறவங்களோ, அனுஷம் நட்சத்திரம் வர்ற நாளோ, அனுஷ நட்சத்திரத்துல இருந்து கிரகம் திசை நடத்துறவங்களாலேயோ இப்படி நிறைய விஷயங்களால நமக்கு வேதனை நிகழும் அப்படிங்கிறது இயற்கை. இப்போ நம்மளோட மனைவியோ இல்லை குழந்தையோ அந்த நட்சத்திரத்தில் குழந்தைங்க பிறந்துருச்சு, இல்லை மனைவி அமைஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்களா, லவ் மேரேஜ், நம்ம அதெல்லாம் பார்க்கல. அப்படி அமைஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது, காலம் ஃபுல்லா வேதனை தானா அப்படின்னா அப்படிதான் இல்லை இருக்கு. அதை வந்து இல்லை அப்படிதான் நம்ம வச்சுக்கணும். வரும் ஆனால் வராது கதை தான். அப்போ அதை வந்து எப்படி தற்காத்துக்கிறதுங்கிறதா நம்மளோட இன்னைக்கு கிளாஸ் இந்த பேச்சு முடிஞ்சோன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் எப்படி தற்காத்துக்கலாம்னு. ஆனால் கான்செப்ட் இதுதான். அந்த வேதனையை எப்படி தவிர்த்துக்கிறது, அந்த வேதனையை எப்படி கட்டுறது, வேதனையை எப்படி கட்டுப்படுத்துறது, இதுதான் இதுல வந்து இருக்கக்கூடிய முக்கியமான சூட்சமான விஷயம். ஸோ பொதுவாக வேதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி சமுதாய வேதை, தட்சிண வேதை, வாம வேதை இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் வேலை செய்யும். இப்போ 4வது ராசி நட்சத்திரம் வந்து சமுதாய வேதை அப்படின்னு இருக்கு அப்படின்னா, சாம வேதை எப்படி இருக்குன்னா அது ஒரு விதமான பிரச்சனையை கொடுக்கும். இப்போ தானே 4வது நட்சத்திரம் நல்லதுன்னு சொன்னோம்னா, நல்லது கட்டது எல்லாமே கலந்தது தான். ஒவ்வொரு நட்சத்திர மண்டலம், ஒரு கிரகம், ராசி எல்லாமே ஒரே பாசிட்டிவ் மட்டுமே கிடையாது, ஒரே நெகட்டிவ் மட்டுமே கிடையாது, எல்லாம் கலந்தது தான். இந்த மாதிரி ஒரு வேதை பார்க்காம இல்லை வேதை பொருத்தம் இல்லாமல் திருமணம் ஆனவங்களுக்கு தான் இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியமான வரப்பிரசாதம். குழந்தைங்க இதெல்லாம் பிறந்துருச்சு, இப்போ விபத்து தரையில் குழந்தை பிறந்துருச்சுன்னா நம்ம குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் விபத்து வரும்னு அர்த்தமானா கிடையாது. விபத்துங்கிறது ஒரு பிரச்சனைகள் உண்டு, அது குழந்தையால ஒரு மன வருத்தம் வரும், அது வரும், அது எப்படி இருந்தாலும் அனுபவிக்க தான் போகிறோம். எல்லாராலைக்கும் அப்படியே பாசிட்டிவாகவே இருக்காது. எந்த குழந்தையா இருந்தாலும் ஏதோ ஒரு நேர கட்டத்தில் நமக்கு வந்து சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அப்போ அதெல்லாம் எப்படி தவிர்த்துக்கிறது, இப்போ நம்ம இது மாதிரி நம்ம கையை மீறின செயல்கள், நம்ம மனைவி அமைவதோ இல்லை குழந்தைகள் பிறக்கிறதோ இல்லை பார்ட்னர்ஸ் அமையதோ, இதை தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு சில நல்ல ஒரு உறவுகள் கிடைக்குதோ,
இதெல்லாம் ஒரு நமக்கு மேற்பட்ட ஒரு விஷயம் இல்லையா? அதில் ஏதாவது ஒரு கனெக்ட் ஆயிடுச்சு, ஒரு 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 மாதிரியாக நம்ம ஒரு தொடர்பாயிருக்கு, ஒரு கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அது இது மாதிரி ஒரு சாதாரண விஷயங்களால நம்ம வந்து அதை பிரேக்கப் பண்ணிக்கிறோம். தெரிஞ்ச பிறகு எனக்கு உன் நட்சத்திரம் எனக்கு வேதையா இன்னையோட கட்டுன்ற மாதிரி போயிட முடியாது. அது புத்திசாலித்தனமும் இல்லை. இப்போ அதோட தீமைகளை எப்படி குறைச்சிக்கிறது? அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நன்மை தீமை கலந்தது தான் வாழ்க்கை. எல்லா கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாமே நன்மை தீமைகளோட தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரமும் இது போல ஒரு தீமையை கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நட்சத்திரங்களுடைய தீமைகள் என்ன, அதை வந்து எப்படி நம்ம வந்து குறைச்சிக்கிறது எப்படி அப்படிதான். சரியா? இப்போ வந்து அஸ்வினில இருந்து யூஸ்வலா எல்லாரும் அதான் சொல்றது, நம்ம கொஞ்சம் வித்தியாசமா கிருத்திகையில இருந்து சொல்லுவோம். ஏன்னா எனக்கு அதான் வேதை. விசாகத்துக்கு கிருத்திகை வேதை. ஸோ அப்போ கிருத்திகை நட்சத்திரக்காரங்க இருக்காங்க. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வேதை என்னது? விசாகம். அப்ப விசாகம் நட்சத்திரம் அவங்க என்ன பண்ணும்? கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு விசாகம் நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நிச்சயமா வேதனைகள், மன ரீதியான இல்ல உடல் ரீதியான ஆத்ம ரீதியான பிரச்சனைகள் வேதனைகள் ஏற்படும். இது இயற்கை. சந்திராஷ்டம நட்சத்திரம் மாதிரி தான். சந்திராஷ்டமம் கூட அந்த ஒரு நாளிகை தான் கணக்கு. ஒரு ராசியில இருந்து அந்த 2.5 நாளுமே கணக்கு எடுக்க கூடாது. அதுல நிறைய சூட்சமம் இருக்கு. சந்திராஷ்டம நட்சத்திர புள்ளியில இருந்து அந்த பாதம் அந்த டிகிரியில இருந்து அதை எடுத்து அந்த ஒரு 3 to 4 hours தான் சந்திராஷ்டமத்தோட அந்த ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும். டோட்டலா என்டையர் 2.5 நாளே கிடையாது. அந்த ராசியை ஒதுக்கணும்லாம் கிடையாது, அந்த நட்சத்திரத்தை ஒதுக்கணும்னு கிடையாது. அதே போல சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அன்னைக்கு நிறைய பாசிட்டிவிட்டியும் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எல்லாமே ஓப்பனா சொல்ல முடியாது. இப்ப மாந்திரிகம் இதெல்லாம் நம்ம சப்ஜெக்ட்ல தாந்திரிக விஷயங்கள்ல சந்திராஷ்டம நட்சத்திரத்தை வச்சு நன்மைகள் செய்யறதுலாம் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அது போலதான் வேதை நட்சத்திரங்கள்ல இருக்கக்கூடிய இந்த தீமைகளை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? 2 விஷயம். அப்ப அந்த விசாகம் நட்சத்திரம் வர அன்னைக்கு நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஒரு மன ரீதியான குழப்பம் வரும். அப்ப அந்த விசாக நட்சத்திரம் நடக்கிற அந்த ஒரு நாள் ஃபுல்லா அந்த 60 நாளைக்குமே பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நம்மளோட நட்சத்திர புள்ளி இருக்கும் இல்லையா? அப்ப விசாக நட்சத்திரத்தோட புள்ளி நம்ம இப்ப கிருத்திகை 1ஆம் பாதம்னா விசாகம் 1ஆம் பாதம், 4ஆம் பாதம் இப்படி ரிவர்ஸ்ல வரும். இங்க 2ஆம் பாதம்னா நம்ம இப்படி அந்த டைமும் எடுத்துக்கலாம், இல்ல டிகிரியும் எடுத்துக்கலாம், இல்ல அதெல்லாம் அவ்வளவு பார்க்க தெரியாது. விசாக நட்சத்திரத்தையே எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அது கூட வேணாம், எனக்கு இன்னைக்கு என்ன நட்சத்திரம் நடக்குன்னே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா நீங்க இந்த பாயிண்டே உங்களுக்கு தேவையில்லை. ஆனா விசாக நட்சத்திரத்துல நம்ம பையன் பிறந்துட்டான். ஒரு கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பையன் வந்து மூத்த பையன் விசாகத்துல பிறந்திருக்கான். என்ன பண்ண முடியும்? அப்ப வந்து அவனால அந்த பையனால காலம் ஃபுல்லா வேதனை தானா, பிரச்சனையை தான் சந்திச்சுட்டு இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. சில நேரங்கள்ல டெஃபினட்டா பிரச்சனைகள் உண்டு. யாருக்கு தான் பிரச்சனை இல்லைன்னு நம்ம ஒதுங்க கூடாது. பிரச்சனை உண்டு, வேதனை உண்டு. அதை எப்படி தற்காத்துக்கலாம்? இந்த இடத்துல தான் என்னோட குருநாதர் உயர்திரு மறைந்த செங்கட்டூர் ஐயா சொல்லிக் கொடுத்த வேதையை கட்டும் ரகசியம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டை இதுவரை எங்கேயுமே நீங்க கேள்விப்பட்டிருக்க முடியாது. ஐயா மறைஞ்சிட்டாங்க, இருந்தாலும் அவங்களுடைய பாதத்தை பணிஞ்சு அந்த ஐயாவை எனக்கு கனெக்ட் பண்ணி விட்ட காரணமா இருந்த நட்சத்திர நாயகன் கோயம்புத்தூர் பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை சொல்லிச்சு. தென்னரசு ஐயா அவர்களுக்கும், நாமக்கல் தென்னரசு ஐயா அவங்க எல்லாமே தான் ஒரு குரூப்பா எனக்கு வந்து இந்த கோவிட் டைம்ல இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நான் ஸ்பெசிஃபிக்கா ஐயாவோட டீம் மீட்டிங்ல கலந்துட்டு அதுக்கப்புறம் நான் நேரெல்லாம் போய் பார்த்து செக்யூரிட்டி ஐயாட்ட நிறைய விஷயங்கள் இதெல்லாம் கத்துக்கிட்டேன். நிறைய பேருக்கு நன்மைகள் செஞ்சிருக்கு. நான் ரொம்ப அதுக்குள்ள போல, ஏன்டா வேத நட்சத்திரம் வேதனை பண்ணக்கூடிய நட்சத்திரத்துல கையை வச்சுக்கிட்டுன்னு அதெல்லாம் நான் கண்டுக்கல, கொஞ்சம் விலகி தான் இருந்தேன். பட் ஆனால் கான்செப்ட் ரொம்ப சூப்பரான கான்செப்ட், விஷயம் அவ்வளோ வேல்யூவான விஷயம். உங்களுக்கு இருந்ததுன்னா பயன்படுத்திங்க. ஏன்னா இது எல்லாருக்கும் அமையும் சொல்ல முடியாது. எல்லாருமே இப்போ இதை நான் ஏன்டா 12 மணிக்கு சுடுகாட்டு போகணுங்கிற கதை தான், நான் அதை ஏன் போய் தொடணுங்கிறது தான். அதுவே இல்லை, எல்லாரும் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த போல ஒரு பையன் விசாக நட்சத்திரத்தில் பிறந்துட்டான், பொண்ணு பிறந்துருச்சு, லவ் மேரேஜ் பண்ணும்போது அவன் ஒய்ஃப் அந்த பொண்ணோட நட்சத்திரம் அந்த மாதிரி இல்லை, நம்மளோட மேல் அதிகாரி விசாக நட்சத்திரம், என்ன பண்ண முடியும்? நம்ம கம்பெனி தான் நம்ம தான் மாற்றிக்கணும், நம்ம தான் வேலை தேடிக்கணும், அவங்கள மாற்ற முடியாது. அப்போ அவங்களால நம்ம வரக்கூடிய தீமைகளை எப்படி குறைக்கலாம்? இதுதான் பாயிண்ட். ரொம்ப சிம்பிளா ஈஸியா எல்லாரும் புரிஞ்ச மாதிரி எளிமையா சொல்றேன். அப்ப இந்த மாதிரி கிருத்திகை நட்சத்திரக்காரங்க இது மாதிரி ஆயிடுச்சு. இல்ல இன்னொரு பாயிண்ட் இதுல இருக்கு. இப்ப வந்து கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு கிரகம், இப்போ ஒரு குரு தசை நடக்குது, அந்த குரு விசாகத்துல இருந்து நடக்குது. வேதை நட்சத்திரத்துல இருந்து சாரம் பெற்ற கிரகம் தசை நடக்குதா? அப்ப அந்த 16 வருஷமும் வேதனை தானா? வேதனை தான் கன்ஃபார்ம்டு. ஆனா 16 வருஷமாங்கிறது இல்ல, அது என்ன அந்த தசா புத்திகள் எல்லாம் தீர்மானிக்குது இல்லையா? மற்ற புராணம் சூட்சமம் வரையில் போகணும். ஆனா பிரச்சனைங்கிறது கன்ஃபார்ம். அப்ப அந்த பிரச்சனைகளோட வீரியத்தை தீமைகளை குறைக்கிறதுக்கு எப்படி? அப்ப தசா ஒரு கிரகம் அந்த நட்சத்திரத்துல இருந்து தசை நடத்தினாலோ புத்தி நடத்தினாலோ அந்த நட்சத்திரம் அன்னைக்கோ அந்த நட்சத்திர நபர்களாலோ அந்த நட்சத்திரத்துக்கு தசா புத்தி நடக்கக்கூடிய நபர்களாலோ, இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸா இருக்கான், திடீர்னு நமக்கு ஒரு தீமை செஞ்சுட்டானா அவனோட நட்சத்திரத்துல இது மாதிரி தசா புத்திகள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கனெக்ட் ஆகும். நிச்சயமா நிச்சயமா கனெக்ட் ஆகும். நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அப்ப இது மூலம்லாம் பிரச்சனைகள் வருது அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த இதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. மற்ற எல்லாரும் செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்போ ஒரு கிருத்திகை நட்சத்திரக்காரங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதோட தீமைகளை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலி இருக்குல்ல, விசாக நட்சத்திரத்தோட உருவம் புலி. புலி வந்து குட்டிகளோட இருக்கக்கூடிய ஒரு படம், இல்ல புலி பொம்மை. ஓகேவா? அந்த மண் பாண்டம் செய்வாங்க இல்லையா குயவர்கள், அந்த சக்கரம்லாம் இருக்கும்ல, இல்ல மண் பாண்டம் செய்யற மாதிரியான ஒரு படம், ஒரு பொம்மை, இல்ல புலி பொம்மை. என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அந்த பொம்மையை, அந்த போட்டோவை எடுத்து நீங்க வந்து ஒரு நூல் எடுத்து, உங்களுக்கு என்ன நட்சத்திரம் என்ன கிரகமோ உங்களோட அவயோகி இல்லாத எந்த கிரகமா இருந்தாலும் சரி அந்த கலர்ல நூல் எடுத்து
வச்சுட்டு அந்த ஃபோட்டோவை நல்லா சுற்றி கட்டி நீங்கள் பார்க்காத ஒரு இடத்துல போட்டுருங்க. இல்லை அந்த வீட்டிலலாம் ரூஃபில் ஒரு வளைய மாதிரி இருக்கும்ல, அதில் கூட கட்டி விட்டுறலாம். நான் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஐயா வந்து ஒரு சரக்கு பாட்டில், அந்த பாட்டிலை வந்து இது மாதிரி கட்டி அவர் ஆஃபீஸ் ரூமில் கட்டி வச்சிருந்தார். நான் அவங்கள்ட்ட போய் நம்ம எப்படி கேட்குறது, ஆரம்ப காலகட்டத்தில் தெரியல. இந்த சப்ஜெக்ட் எடுத்த பிறகு தான் விஷயம் புரிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் கேட்டேன். அவருக்கு வந்து சதயம் வந்து சமுதாயம் அந்த வேதை. அதனால் என்ன பண்ணார், அந்த சரக்கு பாட்டில் எடுத்து, பாட்டில்னா பாட்டில் மட்டும் இல்லை ஃபுல் இதோட தான் அதை கட்டி அங்கே மாட்டி வச்சிருந்தார். ஒரு இவ்வளோ பெரிய ஜோதிடர் இப்படி பண்ணியிருக்காருன்னு நம்ம நினைப்போம். ஆக்சுவலாக பாயிண்ட் அதுதான். அவர் கொஞ்சம் உடம்பு ரீதியாக பிரச்சனையில் இருந்தார், அவ்வளோதான் அப்படிங்கிற லெவலில் இருந்து மீண்டு வெளியே வந்து அவ்வளோ கஷ்டத்துலையும் இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனார். ஸோ இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். அதே போல் இந்த விமானம் இருக்கும், ஃப்ளைட்டு. இப்போ டேபிள் எல்லாம் விமானம், அந்த ஃப்ளைட்லாம் ஒரு அழகாக குழந்தைங்க அதுக்கெல்லாம் வச்சுருப்பாங்க, ஷோகேஸ் எல்லாம் வைப்பாங்க இல்லையா. இந்த வேதையை கட்டுறதுல ரெண்டு விஷயம் என்னென்னா, ஒன்று படமோ பொம்மையோ அதை வந்து நூலால் கட்டுறது, நூலோ கயிறோ. ஒன்று அதில் விஷயம் என்னென்னா, நீங்கள் கட்டுற அந்த நூலோ கயிறோட கலர் வந்து உங்களோட அவயோகி கிரகத்தோட டினோட் பண்ணுற மாதிரி கலராக இருக்கக்கூடாது மட்டும்தான் அதில். மற்றபடி எது வேணால் செய்யலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த பாக்ஸ் கிடைக்கும், பார்த்துருப்பீங்க. ஒரு இந்த எப்படி சொல்கிறதுனா, வாட்ச் வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்கும்ல, ஒரு பொருள்லாம் வந்து டோட்டல் லாக் பண்ணி வச்சிருவோம், ஒரு சின்ன பாக்ஸ். அந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு ஒரு ஃப்ளைட்டோட பொம்மையை வச்சு டோட்டலாக லாக் பண்ணிட்டா எந்த பக்கமும் கதவு இருக்கிற மாதிரியே தெரியாது. அது அப்படியே ஒரு ஷோகேஸ்க்கு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அது அவ்வளோதான், திறக்கவே முடியாது, பார்த்துட்டு தான் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த பெட்டியில் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த பாட்டில் மாதிரி விஷயத்தெல்லாம் அப்படி எங்கேயாவது அப்படி ஷோகேஸில் அப்படி வச்சுட்டு அடிக்கடி பார்க்குற மாதிரி இல்லை, கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்க்குற மாதிரி. அதுக்கு தான் ரூஃபில் சொன்னது. இப்போ நம்ம ஷோகேஸில் வைக்கிறதுக்கும் ரூஃபில் வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அது போல் நேரியாக விசிபிளாக இருக்கக்கூடிய இடங்களை இல்லாமல் கொஞ்சம், ஏன்னா இது வேதனை தரக்கூடியது இல்லையா, அதனால் கொஞ்சம் ஒதுக்கி தெரியாமல் கொஞ்சம் பார்வையிலக்கு கஷ்டப்பட்டு பார்க்குற மாதிரியான ஒரு இடத்துல வச்சுக்கலாம். ஒன்றும் ஃபோட்டோவோ பொம்மையோ கயிறில் கட்டியோ நூலில் கட்டியோ வைக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி பாக்ஸ் ரெடி பண்ணி கண்ணாடியில் வெளியே இருந்து பார்த்தா தெரியணும், பட் எங்கே ஓப்பன் பண்ணுறதுனே தெரியக்கூடாது, அந்த மாதிரி போட்டு அடித்து சட்டை மாதிரி வச்சு கூட செய்யலாம். அது இல்லாமல் இதிலெல்லாம் கிடைக்குது, இந்த நம்ம கிஃப்ட் ஷாப்லலாம் கிடைக்குது, அதுக்கெல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அது போல் இந்த மண்பாண்டம் செய்வது போல இருக்கக்கூடிய சிலையோ ஃபோட்டோவோ, புலி தன் குட்டிகளோடு இருக்கக்கூடிய மாதிரியான ஃபோட்டோவோ பொம்மையோ இல்லை விமானம், இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து அமைச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நான் மேலே முன்னாடி சொன்ன மாதிரியான வேதனைகளை குறைக்கலாம். குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரக்காரங்க இந்த ஏர்போர்ட் பக்கத்தில் இந்த ஃப்ளைட் போகிற சவுண்டு கேட்குற மாதிரியான இடத்துல இருந்தாங்களாவே பிரச்சனை தான். நிறைய பேர் செக் பண்ணி பாருங்க, இது மூலம் ஆன்லைன் அஸ்ட்ரோட்டியில் நிறைய பேர் பார்ப்பீங்க இல்லையா. இந்த மாதிரி கிருத்திகை நட்சத்திரக்காரங்கள் ஏர்போர்ட் அருகில் இல்லை அந்த மாதிரி சவுண்டு இருக்கிற இடத்துல, ஃப்ளைட் அடிக்கடி டிராவல் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறோட நிலைமை எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க. சப்போஸ் இருக்கு அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எங்கடா பிரச்சனைனா இங்கே பிரச்சனை இருக்குன்னு தெரியும், நட்டில் வச்சேங்கிற மாதிரி அந்த விஷயம்லாம் தெரியாது. நம்ம ஜாதகம், நம்ம கர்ம ஜாதகம் பண்ணியிருப்போம், அந்த பரிகாரம் பண்ணியிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். நமக்கு தெரியும் இந்த மாதிரி வேதனை, இப்படி ஒரு நட்சத்திரம் இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் நம்ம அதை போய் டச் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறதான். சரி, ஒரு நெகட்டிவ் விஷயத்த ரொம்ப வலியுறுத்தி சொல்லக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த மாதிரி சப்ஜெக்டை யாரும் சொல்றது இல்லை. ஆனால் தெரிஞ்சுக்கணும்ல, நிறைய பரிகாரம் பண்ணுறோம், ஏதோ நினைக்கலாம் எங்க மிஸ்டேக் அப்படின்னு பார்க்கறதுல இது பாயிண்ட். இப்போ கிருத்திகை நட்சத்திரக்காரங்க இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறமே, நீ ஏர்போர்ட் ஃப்ளைட் பொம்மையை வாங்கி வைக்க சொல்றீங்க, நீ கேட்குறீங்கல்ல, கான்செப்ட் தான். அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது, பாக்ஸை வச்சு தூரத்தில் அடைச்சி கட்டி அதை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறோம். ஏர்போர்ட்டை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம நகர்த்தி அங்கே வைக்க முடியாது, ஆனா நம்ம நகர்ந்துக்கணும். இதுதான் பாயிண்ட். தவிர்க்க முடியாது, போக முடியாதுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல அந்த ஏர்போர்ட் அந்த ஃப்ளைட் மாதிரி வேற ஏதாவது அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க வந்து ஒரு பாக்ஸ்லயோ இல்லை எதுலயோ கட்டியோ எங்கேயாவது தூக்கி அப்படி போட்டு வச்சிட்டீங்கன்னா வேதனைகள் குறையறத செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க எல்லாம் அது பயன்படுத்தி பாருங்க. அடுத்தது ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்துக்கு வேதை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சுவாதி. சுவாதினா பச்சை கிளி, குத்து விளக்கு, தேன் கூடு. அப்ப என்ன பண்ணலாம், தேன் கூடு மாதிரி ஃபோட்டோஸ் இல்லைனா தேன் பாட்டில் அதை வச்சுக்கலாம்ல, கட்டி வைக்கலாம். தேன் கூடு மாதிரி இப்போ அந்த திராட்சை கொத்து மாதிரிலாம் இருக்கும்ல, தேன் கூடு அந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் கிடைக்குது. இந்த தேன் அடை இருக்கும்ல, தேன் எடுத்ததுக்கு போக அதையும் கூட எடுத்து வைக்கலாம். எடுத்து இது மாதிரி பாக்ஸில் போட்டு அடைச்சி, இல்லைனா சின்னதாக தேன் டப்பாலாம் கிடைக்குதுல்ல, அதை நல்லா துணி நூலில் கட்டி அப்படி வைக்கலாம். பொதுவாக விளக்கு தான் சுவாதி, வெறும் விளக்கு. அதனால என்ன பண்ணோம்னா குத்து விளக்கு மாதிரியான குத்து விளக்குலாம் பாக்ஸில் வச்சுருப்பாங்க, ஷோகேஸில் வச்சுருக்காங்க, பார்த்துருப்பீங்க. குத்து விளக்கை பயன்படுத்தாத அந்த குத்து விளக்கை அந்த ஷோகேஸில் வச்சுக்கலாம், யூஸ் பண்ணாமல். கண்ணாடி பெட்டியில் இதெல்லாம் அடைச்சி வச்சோம்னா நிச்சயமாக ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மை செய்யும், தீமை குறையும். தாமரையும் சுவாதி தான். தாமரை மணி மாலையெல்லாம் வந்து சப்போஸ் ரோகிணி நட்சத்திரக்காரங்க போட்டிருந்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. தெரியாமல் நம்ம அதெல்லாம் செஞ்சுருவோம், இதுதான் பிரச்சனையானே தெரியாது. கோயில்களுக்கு போகும்போது தாமரை பூ வாங்கி கொடுக்கறத அவாய்ட் பண்ணணும். நமக்கு வந்து அனுஷம் அந்த தாமரை இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சுவாதியும் தாமரையோட சேரும். எங்கேயாவது குத்து விளக்கு ஏற்ற கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இப்போ ரோகிணி நட்சத்திரக்காரங்க, நீங்களா ரோகிணியா
நீங்கள் தான் காலைல குத்து விளக்கு ஏற்றுனீங்க. அதுதான் ஓகே. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், உங்களுக்கு அப்புறம் இது போல் பண்ணும்போது எப்படி இருக்குது, மனநிலை என்ன, வீட்டில் நீங்கள் விளக்கு ஏற்றவே முடியல, விளக்கு ஏற்றும் போது பிரச்சனைலாம் வந்ததா? ஏற்றும் போது அணைஞ்சு இருக்கும், நடக்கும். அது காற்று இதுன்னு நம்ம சொல்லலாம், இருந்தாலும் அதில் விஷயங்கள் உண்டு. வீட்டில் வந்து இந்த மாதிரி பெண்கள் இப்போ ரோகிணி நட்சத்திரக்காரங்க இருக்காங்கன்னா அவங்க வந்து அந்த விளக்கெல்லாம் விளக்கும் போது அதெல்லாம் பார்த்து கவனமாக விளக்கணும். நிச்சயமாக ஏதாவது பிரச்சனை பண்ணும் வீட்டில். நீங்கள் உங்கள் வீட்டில் போய் உங்கள் குத்து விளக்கோ உங்கள் வீட்டு விளக்க பார்த்தா சொல்லிடலாம் எப்படி இருக்குது நிலமைன்னு. விளக்கை வந்து அவங்களால க்ளீன் பண்ண முடியாது, விளக்கை வந்து நல்ல பளபளன்னு வச்சுக்க முடியாது, சீக்கிரமாக கறி பிடிச்சிரும். அவங்க ஏற்றுற விளக்கு தீபம் அதுவாக குளிர்ந்துடும், எல்லாம் நடக்கும், நிறைய பிரச்சனைகள்லாம் வரும், நிச்சயமாக சந்திப்பாங்க. அப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இன்னும் கொஞ்சம் கான்சியஸாக செய்யணும். இல்லைனா வீட்டில் யாராவது பெரியவங்க வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள செய்ய சொல்லணும். நமக்கு வேதனை தரக்கூடிய விஷயங்களை தேடி போய் நம்மளே ஆப்போச்சுக்கணும். அப்படிலாம் இல்லை, உடனே விளக்கு ஏற்றக்கூடாதான் இல்லை, குறைச்சிக்கணும். வேறு யாராவது இல்லாத பட்சத்தில் நீங்கள் தான் பார்க்கணுன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து நல்லபடியாக சடலாம் எரியும்ல, அது மாதிரிலாம் பண்ணாமல் கறி பிடிக்காமல் பார்த்து செய்யணும். இந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு அந்த மாதிரி குத்து விளக்கு சார்ந்த பிரச்சனைகள் வரும். கல்யாணத்துலலாம் குத்து விளக்கு ஆல்ரெடி 5 அடிக்கெலாம் வாங்கி வைப்பாங்கள்ல, அதெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது. அவங்களுக்கு என்னோடய பொண்ணு இப்போ ரோகிணி நட்சத்திரம்னா நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னா, அது சீர் கொடுக்குறேன்னா நல்லா பல்காக அப்படி ஒரு கெத்து காட்டுறதுக்காக இதை வாங்கி வச்சோன்னா வேதனை மிஞ்சும், வேதனை தான் வரும். எல்லாம் தயவு செஞ்சு பெரியவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்தது மிருகஸ்ரீடம் நட்சத்திரம். ஸோ மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்துக்கு சித்திரை, பொதுவாக சித்திரை மட்டும் இல்லை, சித்திரை அவிட்டம் ரெண்டுமே மிருகஸ்ரீடத்துக்கு, அதாவது சேம் நட்சத்திரம் தானே. மிருகஸ்ரீடம் சித்திரை அவிட்டம் ரெண்டுமே 3மே செவ்வாய் பகவானோட நட்சத்திரங்கள் தானே. ஆனால் மிருகஸ்ரீடத்திற்கு மற்ற 2 நட்சத்திரங்களும் வேதையை கொடுக்கும், வேதனையை பண்ணும். அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை அப்படின்னா அவிட்டம், இதில் வந்து ஆண் புலி, அந்த குட்டிகளோட இருந்த புலி கிடையாது, ஆண் புலி. கல்யாண மண்டபம், போலீஸ், அந்த போலீஸ்காரங்க மாதிரியான பொம்மைலாம் கிடைக்கும், பார்த்துருப்பீங்க. இந்த குழந்தைங்க இப்போ விளையாடுற பொம்மை எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போலீஸ் அந்த கன்னெல்லாம் வச்சுட்டு போலீஸ்லாம் இருப்பாங்க, கேப்லாம் மாட்டிட்டு, அது மாதிரி பொம்மைகள். அசோக ஸ்தூபி இருக்கும், இந்த கவர்மெண்ட்ஸ் எம்பளம் மாதிரி அசோக ஸ்தூபி வச்சுருப்பாங்கல்ல, இந்த பக்கம் புலி, 3 பக்கம் புலி, அந்த ஸ்தூபி, இதெல்லாமே கட்டி வைக்கலாம். அவிட்டம்னா தக்காளி, மிருதங்கம் இதெல்லாம் வரும். இந்த சவுண்டு இப்படி இது போடுவாங்கள்ல, இந்த சிவாலய அதெல்லாமே வந்து அவிட்டம். அப்போ சித்திரை ஒரு போலீஸ். அதே போல் இந்த மிருகசீர நட்சத்திரம் உள்ளவங்க இந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறது, போலீஸ்காரர்களோட பழக்க வழக்கத்தை குறைச்சிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்மை செய்யும். அவங்களே போலீஸாக இருக்காங்கன்னா என்ன பண்ணுறது, போலீஸ் ஸ்டேஷன் போக முடியாமல் இருக்க முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணணும்னா, நான் அந்த விஷயங்கள் சொன்னேன் இல்லையா, கல்யாண மண்டபம் போகிறதெல்லாம் குறைச்சிக்கணும். கல்யாண மண்டபம் பக்கத்தில் வீடு இருக்குன்னா பார்த்து இருந்துக்கணும், இல்லைன்னா வீட்டை மாற்றிக்கணும். கல்யாண மண்டபத்தில் வேலை செய்கிறவங்க, கல்யாண மண்டபத்திலிருந்து வரக்கூடிய அந்த சவுண்டு, அந்த நாதசுரம், அந்த சவுண்ட் எல்லாமே கூட அவங்களுக்கு பிரச்சனையை செய்யும். இதுக்காக காதை அடைச்சிக்க முடியாதுன்னு இல்லை, என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு இடத்த மாற்றிக்கணும். அட்லீஸ்ட் கல்யாண முகூர்த்த நாளில் மட்டுமாவது எங்கேயா வெளியே போயிடணும். அதே போல் சங்கத்தில் இருக்கிறது, சங்கமாக உருவாக்குறது, ஒரு யூனியனில் இருக்கிறது, இது மாதிரி விஷயங்களும் இந்த மிருகசீர நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனை பண்ணும். அதனால் அப்படிலாம் எதாவது இருந்தாங்கன்னா ஆக்டிவிட்டீஸை குறைச்சிக்கோங்க. வாலண்டியராக போய் செயலாளர் தலைவருக்கு போட்டி போட்டு மாட்டிக்காதீங்க. இப்படி மிருகசீரத்திலிருந்து யாராவது அதில் இருந்து நல்லா இருக்கேன்னு சொன்னால் அது ஏதோ பூர்வ புண்ணியமாக இருக்கும், அவங்க விட்டுருங்க. பிரச்சனையாக இருக்குன்னா தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க, வாலண்டியராக போய் மாட்டிக்காதீங்க. அடுத்த திருவாதிரைக்கு வேதை திருவோணம் நட்சத்திரம் அப்படின்னா கோவில் கோபுரம், பாக்கு, நம்ம பாக்கு போடுறோம்ல, பாக்கு மரத்தட்டு, வாமன அவதாரம் ஃபோட்டோ பொம்மையெல்லாம் கிடைக்கும். அந்த கொடையை வச்சுட்டு குட்டையாக ஒரு 3 அடி அளப்பாரில் குட்டையான ஒரு வாமன உருவம், அந்த ஃபோட்டோ, இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஒரு மஞ்சள் துணியில் முழுசாக பாக்கு இருக்கும், பாக்கு வந்து உடைக்காமல் முழு பாக்கு இருக்கும், அந்த பாக்கை மஞ்சள் துணியில் கட்டி எங்கேயாவது போய் மாட்டி வச்சுக்கோங்க. வீட்டு நிலைவாசல் தவிர வேறு எங்கே வேணாலும் மஞ்சள் துணியில் கட்டி மாட்டி வச்சுக்கோங்க. பாக்கு மரத்தட்டுகளில் சாப்பிடாதீங்க, சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. கோயில்களுக்கு ஏதாவது யாருக்காவது அன்னதானம் இது மாதிரி விஷயங்கள் வேணும்னா அந்த பாக்கு மரத்தட்டை வாங்கி தானம் பண்ணுங்க. பொதுவாக திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கோவில் கோபுரத்தில் கீழே இருக்கக்கூடிய நேரங்களை குறைச்சிக்கோங்க. வால்பேப்பர் இது மாதிரி விஷயங்கள்லாம், கோபுரம் இது மாதிரி எதுவும் வச்சிடாதீங்க. திருப்பதி கோபுரம், ஸ்ரீரங்கம் கோபுரம்லாம் வைப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த கோபுரங்களில் அந்த கண்ணாடியோடு இருக்கும். அந்த கோயிலுக்கெல்லாம் போனால் அந்த மினியேச்சர் மாதிரி அந்த கோபுரம், கோவிலோட அந்த அமைப்பு, இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த ஆர்ட் ஷோரூம்லாம், மியூசியம் இது மாதிரி இடத்துலலாம் கிடைக்கும். அந்த மாதிரி கண்ணாடி சட்டத்தில் அடைச்ச அந்த மாதிரி கோயில் கோபுரங்கள்லாம் எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டில் ஷோகேஸில் கொஞ்சம் மேலே தெரியாத மாதிரி வச்சுக்கோங்க. நிச்சயமாக சூப்பராக வேலை செய்யும். அதே போல் திருவோணம்னா இட்லி கொஞ்சம் குறைச்சி சாப்பிடுங்க, அவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்டு மாட்டிக்குவாங்க. ஓகே, அடுத்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு உத்திராடம் வேதை. உத்திராடம்னா துணி துவைக்கிற இடம், அந்த துணி துவைக்கிற கல்,
துணி துவைக்கும் அந்த படித்துறை, சலவையகம், ஏதாவது லாண்ட்ரிஸ்லாம் இருந்தது அப்படின்னா அந்த சலவை செய்கிற இஸ்திரி பெட்டி, லாண்ட்ரி செய்கிற இடங்கள், ஒரு ட்ரை கிளீனர்ஸ்லாம் இருப்பாங்களே அந்த மாதிரி இடங்கள், அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு படித்துறை இருக்குது, அங்கே துணி துவைப்பாங்க அப்படின்னா அங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. அங்கெல்லாம் குளிக்க போகிற மாதிரி இருந்ததுன்னா, துணி துவைக்கிற மாதிரியான இடமா இருந்ததுன்னா கவனமாக குளிக்க போங்க. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் படித்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு இன்சிடெண்ட்டு ஐயாட்ட என்னோடய கிளைண்ட்டு மூலமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். என் கிளைண்ட்டு வந்து சொன்னாங்க, அவர் ஜாதகம் பார்க்க இவர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் கிடைக்குன்னு போனப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி ஒருத்தாங்க துணி துவைக்கிற அந்த திருவையாறில் அதுக்குன்னு ஒரு படித்துறை இருக்கான். எல்லோரும் குளிக்கிறதுக்கு ஒரு செப்பரேட்டாக படித்துறை, ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக, துணி துவைக்கிறதுக்கு நாங்கள் தனி படித்துறை இருக்கோம். அந்த படித்துறை பக்கம் அந்த துணி துவைக்கிறவங்க மட்டும் தான் போவாங்களாம், நார்மல் பீப்புள்ஸ்லாம் போக மாட்டாங்களாம். அது அந்த திருவையார் தாண்டி ஏதோ சம்திங் சொன்னாங்க. அந்த ஊரில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் மாதிரி அவர் வந்து இந்த திருவாதிரை இந்த நட்சத்திரம், அவர் பாத்ரூம் போயிட்டு அந்த சைடு போயிருக்காரு, கீழே விழுந்து அடிபட்டுருச்சு. அடிபட்டு கான்சியஸ் இல்லை, கொஞ்ச நேரத்தில் புரண்டு உள்ளே விழுந்துட்டார், அங்கேயே இறந்து போயிட்டார். யாருக்குமே தெரியல, ரொம்ப நாள் அங்கங்கே தேடிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இக்குத்தப்பாக அதை கண்டுபிடிச்சாங்க. அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அவங்களோட பிரசன்னம் போட்டு பார்த்தம்போது இந்த மாதிரி வந்திருக்கு. திருவோணம் கனெக்ட் ஆகிறதுனால உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய துணி துவைக்கிற இடத்துலலாம் போய் பாருங்கன்னு சொன்னபோது பார்த்தது தான் கண்டுபிடிச்சாங்களாம். அவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம், அவ்வளோ பயப்படுற அளவுக்கு இல்லை, இருந்தாலும் கவனமாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், இப்போ திருவாதிரைக்காரங்க என்ன பண்ணணும்னா, துணி துவைக்கும் போது கொஞ்சம் பார்த்து துவைக்கணும். துணி துவைக்கிற கல்லுக்கிட்ட ரொம்ப நேரம் உட்காந்து இருக்கக்கூடாது. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தலை தட்டி விட்டு கீழே விழுந்து அடிபட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. யாருக்கு எங்கே அடிபடும், எல்லாத்துக்குமே விஷயம் இருக்குது. இதனால் நம்ம அதை பார்க்கும்போதெல்லாம் இது கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி பாக்கு வந்து மஞ்சள் துணியில் கட்டி வச்சுங்க, சரியான பரிகாரமாக இருக்கும் வேதையை கட்டுற விஷயத்தில். அடுத்தது புனர்பூசம் சொல்லியாச்சு. யானை தலை உத்திராடம், யானை தலை மட்டும், இந்த பொம்மையெல்லாம் தலை மட்டும் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வாங்கி கண்ணாடி இதில் வச்சுக்கலாம். இல்லைனா அந்த ஃபோட்டோஸ் கிடச்சிச்சின்னா அதை கட்டி வச்சுக்கலாம். யானையில் 2 சூட்சமும் இருக்குது. முழு யானை, முழுசாக யானை ஃபோட்டோ பொம்மை இருந்ததுன்னா அது வந்து பரணி நட்சத்திரமாக செயல்படும். பெண் யானையாக இருந்தால், அதாவது தந்தம் இல்லாத பெண் யானையாக இருந்தால் ரேவதி நட்சத்திரமாக செயல்படும். இன்றைக்கி வேறு பொருளாளர் சப்ஜெக்ட் நட்சத்திரம் ஓவராக பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, ஆண் யானைனா பரணி, பெண் யானைனா அதாவது தந்தமுள்ள யானையாக இருந்தால் பரணி நட்சத்திரம். யாருக்கெல்லாம் பரணி வேதையாக இருந்ததுன்னா அவங்க இதெல்லாம் பண்ணலாம். ரேவதி யாருக்கு வருதோ அவங்க வந்து பெண் யானையோட ஃபோட்டோவை பொம்மையை வாங்கி வைக்கும். ஆனால் உத்திராடமாக இருந்ததுன்னா, அதாவது புனர்பூச நட்சத்திரக்காரங்க என்ன செய்யணும், யானையோட தலை மட்டும் சில வீடுகள்லாம் அப்படி யானை தலை மட்டும் அந்த எறும்பு பொம்மை மாதிரிலாம் வச்சுருப்பாங்கள்ல, அது போல் இருக்கிற அந்த விஷயத்தை மட்டும் பொம்மையோ ஃபோட்டோவோ ஏதாவது வந்து இது மாதிரி கட்டி வச்சுருங்க, இல்லை பாக்ஸில் வச்சுருங்க. பூராடம் உத்திராடத்துக்கு தான், பூராடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரித்து தலையை மாற்றி உத்திராடத்தில் வச்ச கதைலாம் சொல்லுவாங்கள்ல. பெரும் பிள்ளையாருக்கு அஸ்தத்தில் பிறந்தார், அவர் தலையை வெட்டுப்பட்ட பிறகு யானை தலையை வந்து வச்சு ஒட்ட வச்ச டைம் வந்து உத்திராட நட்சத்திரம். அதனால தான் அஸ்வினியில் விநாயகர் பிறந்திருந்தாலும் உத்திராட நட்சத்திரத்தையும் அவர் முக்கியமாக நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுபோல் பிரிஞ்சவங்களை சேர்க்கறதுக்கு உத்திராட நட்சத்திரம் சூப்பராக வேலை செய்யும். ஒரு 2 பேர் பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கோ இல்லை பேசுகிறதுக்கோ, அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு இணக்கத்தை உருவாக்கணுமோ, உத்திராடம் நட்சத்திரம் அன்னைக்கு இந்த விஷயங்களை செஞ்சோன்னா, இதுக்கு இனிஷியேட்டிவ் முதல்ல ஆரம்பித்தோன்னா, இல்லை 2 பேரும் நீ வான்னு பேசுகிற டைம் வந்து உத்திராடம் கனெக்ட் ஆச்சுன்னா நல்ல சேர்ந்துருவாங்களாம். பிரிக்கணும் அப்படின்னா பூராட நட்சத்திரம். அதனால தான் பூராட நட்சத்திரக்காரங்க யாரையாவது பிரிக்கணும்னு நினச்சாங்க ரொம்ப சாதாரணமாக பிரிச்சுட்டு போயிடுவாங்க, சத்தமே இல்லாமல் யாருக்குமே தெரியாமல் பிரிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் பூராட அன்னைக்கு தான் யானை அவர் தலை வெட்டப்பட்டதாக ஒரு ஐதீகம். அதனால சொல்கிறோம், நமக்கு ஒன்றும் இன்டென்ஷன் இல்லை. விஷயம் வந்து பூராட நட்சத்திரக்காரங்களை நான் நெகட்டிவாக சொல்லலை, பூராட நட்சத்திரம் அந்த வேலை அந்த தன்மையோடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். பூசம் நட்சத்திரத்துக்கு பூராடம் தான் வேதை. பூராடம்னா இடி, மின்னல், காளான், தவளை. அதனால தான் பூராட நட்சத்திரக்காரங்க வாயாலேயே கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறது. தவளை தன் வாயால் கெடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பேசிக்கிட்டே இருக்கிறது. பட்டாசு படப்படன்னு வெடிப்பாங்க இல்லையா, பட்டாசு. வானவில் மல்டி டைமென்ஷனாக இருப்பாங்கள்ல, பல கலர்ஃபுல்லாக இருப்பாங்க. சாராயம். பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய மது வகைகள், பிளாஸ்டிக் பாட்டிலில் அந்த மாதிரி லிக்கர்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பூராட நட்சத்திரம். ஸோ அப்போ வந்து பூச நட்சத்திரக்காரங்க வந்து பூராட நட்சத்திரத்தில் இது மாதிரி ஏதாவது கனெக்டிவிட்டி ஆச்சு, இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இதில் எந்த கிரகம் நடத்துது, இல்லை அவங்களோட மனைவியோ கணவரோ குழந்தைகளோ அமைஞ்சிருச்சு, இல்லை மேலதிகாரோ இப்படி இருக்காங்க அப்படின்னா, இல்லை பூராடம் நட்சத்திரத்தில் இருந்து கிரகம் ஏதாவது திசை நடத்துது, புத்தி நடத்துதுன்னா அந்த வேதனைகளை குறைச்சிக்கணுன்னா இந்த போல் அந்த பிளாஸ்டிக் பாட்டில் சொன்ன அந்த சரக்கை ஒன்று வாங்கி சின்னதாக கட்டி மாட்டிக்கோங்க. ஒரு தவளை பொம்மைலாம் ஈஸியாக கிடைக்கும், தவளை பொம்மையை அந்த பாக்ஸில் வச்சுக்கலாம். இடி மின்னல்லாம் வர நேரத்தில் கவனமாக இருக்கணும். ரொம்ப பட்டாசு வெடிக்கிற இடங்கள்லாம் போகக்கூடாது. நிறைய பட்டாசு வந்து வாங்கி அதுக்காக தீபாவளி டைமில் செலவு பண்ணக்கூடாது. குறிப்பாக பட்டாசு கடைகள் பக்கத்துக்கு போகக்கூடாது. இப்போ பட்டாசு கடை அந்த லைசன்ஸ்லாம் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம்
நிச்சயமாக பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனையே செய்யும். யாராவது அனுபவப்பட்டிருந்தீங்கன்னா பார்த்து சொல்லுங்கள். அப்படி ஏதாவது இல்லைன்னா தயவு செஞ்சு தற்காத்துக்கோங்க. அதான் இந்த பூராடத்துக்கும் பூசத்துக்கும் வேதைன்னு சொல்லுவாங்கள்ல. பூசம் வந்து மஞ்சள் கிழங்கு, பூராடம் தாலி கயிறு. பூராடம் நூலாடலாம் சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ வேதை தெரியாமல் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க, இல்லை மாதிரி பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனை வரும் இல்லையா? ரெண்டுக்குமே கனெக்டிவிட்டி இருக்குதா பாருங்கள். மஞ்சள் கிழங்கு தாலி கயிறு ரெண்டும் கனெக்ட் ஆகி தானே இருக்கும். முன்னாடிலாம் அந்த காலத்தில் மஞ்சள் கிழங்கு தானே தாலி கயிறு கட்டுவாங்க. அந்த மாதிரி கட்டின கல்யாணம்லாம் நல்லா இருக்கா? பார்த்துருக்கீங்களா? ரொம்ப கஷ்டம். எல்லாம் பாருங்கள், எல்லாம் நீங்களே யோசிங்க. சரி, அதெல்லாம் சப்ஜெக்ட் இல்லை. ஓகே, ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யத்துக்கு மூலம் வேதை. மூலம் அப்படின்னா ஒரு சின்ன கேஷ் பாக்ஸ், சின்ன பெட்டி, ஆஞ்சநேயர் பொம்மை, ஆஞ்சநேயர், பெண் நாய், சின்ன குட்டியாக பீரோ மினியேச்சர்லாம் இருக்கும். பீரோ மாதிரியே சின்னதாக அழகாக பொம்மைலாம் இருக்கும். அதில் உண்டியல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பொம்மை பிளாஸ்டிக்லாம் கிடைக்குது, அதெல்லாம் கூட கட்டி எடுத்து வச்சுக்கலாம். கொய்யா பழம், கொய்யா மரம், பெண் நாய் வந்து குட்டிகளோட நாய் இருக்கும், அந்த நாய் பொம்மை, ஃபோட்டோ. இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க தான் அந்த கார் பின்னாடி அந்த நாய்க்குட்டி பொம்மைலாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வைக்கக்கூடாது. சில பேர் புலிலாம் வச்சுருப்பாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி யாருக்கு வருதோ அவங்களாம் பார்த்து எடுத்துருங்க. வீட்டில் அப்படியே நாய் பொம்மை தலையை மட்டும் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரிலாம் இருக்கும்ல, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் நம்மளாம் வாலண்டியராக நம்ம காசுலேயே சூனியம் வச்சுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த நட்சத்திரம் உள்ளவங்க, இந்த நட்சத்திரத்தில் தசாபுத்தி நடக்கிறவங்க இதை கவனமாக தவிர்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாம் இதை பண்ணுங்கள், இந்த நட்சத்திர உணவை சாப்பிடுங்க, 4 சாப்பிடுங்க, 6 சாப்பிடுங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறோம். என்ன செய்யக்கூடாதுங்கிறதும் சொல்லிடணும்ல. அதில் செய்யக்கூடாதுல மகா முக்கியமான விஷயம் இதுதான். வேதனை தரக்கூடிய இந்த வேதனை நட்சத்திர பொருட்களைய நம்ம கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது. அது குறிப்பிடக்கூடிய இடங்கள்லையும் நம்ம பயணம் செய்யக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கொய்யா மரம் நடக்கூடாது, கொய்யா மரத்துக்கிட்ட போய் நிற்கக்கூடாது, கொய்யா பழம் வாங்கி சாப்பிடக்கூடாது. இது மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணணும். யாரையாவது பார்க்க போகும்போது கொய்யா பழத்தோட கொய்யா பழம்லாம் வாங்கிட்டு போகக்கூடாது. அதனால தான் முன்னாடி வந்து பூசம் வந்து ஆப்பிள், உடம்பு சரியில்லாதவங்களாம் ஆப்பிள் வாங்கிட்டு போய் கொடுக்க சொல்லுவாங்க இல்லையா? காலபுருஷனுக்கு 9வது நட்சத்திரம், அவங்களுக்கு வந்து நன்மையை கொடுக்கும் அப்படின்றதுனால தான் சாத்துக்குடி சொல்லுவாங்க இல்லையா? சாத்துக்குடி அஸ்தம் காலபுருஷனுக்கு 13வது நட்சத்திரம். இப்படிலாம் நிறைய சூட்சமும் இருக்குது. அப்போல்லாம் வந்து சாத்துக்குடி தான் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு வாங்கிட்டு போவாங்க. இன்றைக்கி சாத்துக்குடியில் என்ன கெமிக்கல் விஷயம் இருக்கிறதுலாம் நம்ம சிறப்பு விருந்தினர் இன்றைக்கி சொல்லுவாங்க. ஆனால் சாத்துக்குடி வந்து உடல் நலத்தை சரி பண்ணுறதுக்கு முக்கியமான காரணி நட்சத்திர ரீதியானா 13வது நட்சத்திரம். அது வந்து அவங்கள நன்மையை கொடுக்கும். காலபுருஷனுக்கு 13ன்றதுனால, காலபுருஷனுக்கு 9ன்றதுனால இந்த ஆப்பிள்லாம் கொடுக்குறது. ஆப்பிளும் சாத்துக்குடி தானே மேக்ஸிமம் வாங்கிட்டு போவோம். நம்ம என்ன பலாப்பழம் கொய்யா பழம்லாம் வாங்கிட்டு போவோம் இல்லை. ஆனால் இப்போல்லாம் யாருக்கும் அது தெரியாது. என்ன கிடைக்குதோ வாங்கிட்டு போயிடுறாங்க. பப்பாளிலாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. பப்பாளிலாம் சித்திரை நட்சத்திரம். இப்போ இது மாதிரிலாம் இருக்குது. எல்லாம் அப்புறம் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அதே போல் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரேவதி நட்சத்திரம், மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் வேதை. நீங்கள் பாருங்கள், மகம் நட்சத்திரத்து பெண்கள் மல்லிகைப்பூ வச்சு பார்க்க சொல்லுங்கள், செட் ஆகாது, தலை வலிக்கும், வாமிட்லாம் வரும். செக் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக வைக்கவே ஒட்டு வரவே வராது. ஸோ மகம் நட்சத்திரக்காரங்க ரேவதி நட்சத்திரம் வேதையாக இருக்கிறதுனால கப்பல், ரேவதினா கப்பல், செப்பல், செருப்பு, பாதரட்சைலாம் சொல்லுவாங்கள்ல பெரியவங்களுக்கு, ஒரு ஒரு பிளாஸ்டிக் இது வுட்டில் இருக்கும் இல்லையா, மேலே ஒரு குட்டி குமிழ் மாதிரி. இப்போ ராமர் பாதம்லாம் வச்சுருப்பாங்கள்ல, ஜடாரி, இதெல்லாம் அது எல்லாமே ரேவதி நட்சத்திரத்தோடு சேர்ந்தது. கொலுசு, மெட்டி, அப்புறம் இந்த மாதிரி ஒரு கப்பல் பொம்மையோ, நான் முன்னாடி ஃப்ளைட்டு சொன்ன மாதிரி இதில் வந்து கப்பல், ஒரு பரிசல், ஓடம், எது வேணாலும் கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து கொலுசு, மெட்டி, இது மாதிரி ஏதாவது விஷயங்களை அடைச்சோ கட்டியோ, ஒரு சின்னதாக ஒரு மெட்டி மாதிரி வாங்கி அதை கட்டி மேலே மாட்டி இப்படிலாம் வச்சுக்கலாம். மல்லிகைப்பூ வச்ச மாதிரி பெண் உருவம், அந்த மல்லிகைப்பூ அதிகமாக இப்போ மல்லிகைப்பூலாம் பிளாஸ்டிக்லலாம் அழகாக ஒரிஜினல் மல்லிகைப்பூ மாதிரியே பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கி கூட அதை கட்டி மாட்டிக்கலாம். இல்லைனா உள்ள அதை பாக்ஸில் வச்சிடலாம். பொதுவாக இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க, அதாவது மகம் நட்சத்திரக்காரங்க, இந்த மதுரை வீரன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போகிறத குறைச்சிக்கணும். அதே போல் மீன்களும் ரேவதி தான். மீன் சாப்பிட்றதெல்லாம் குறைச்சிக்கணும். மீன் பிடிக்கிற இடங்கள், மீன் அந்த அந்த கருவாடு, இது மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது. மகத்துக்கு வேதனை குறையும். பூரம் நட்சத்திரத்துக்கு உத்திரட்டாதி வேதை. உத்திரட்டாதின்னா என்னது? பசுமாடு, காமதேனு. இப்போல்லாம் வீடு கிரகப்பிரவேசத்துக்கு காமதேனு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது தெரில. வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது பசுமாடும் அந்த கன்றுக்குட்டியோடு கூட்டிகிட்டு வந்து பண்ணுறோம் இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஒரு இது தானே. அதனால் நம்மளுமே என்ன பண்ணணும்னா, யாராவது வீடு கிரகப்பிரவேசத்துக்கெலாம் போகும்போது இந்த காமதேனு ஃபோட்டோவோ, அந்த சிலைலாம் கிடைக்கும் குட்டியாக அழகாக சின்ன சின்ன பொம்மைகள்லாம் இருக்குல்ல, அது மாதிரிலாம் போய் வாங்கிட்டு போய் கொடுத்தோம்னா அவங்களுக்கும் நன்மை, நமக்கும் நன்மை. ப்ரொவைடட் அவங்க வீட்டில் யாராவது இந்த பூர்வ நட்சத்திரம் கனெக்ட் ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த காமதேனு, அந்த கன்றுன்னு சொல்லக்கூடிய அந்த நந்தினி, அந்த
கூட்டி இந்த கன்றோடு சேர்த்து கொண்டு போய் கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஜென்ரலானது, வேதைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் ஆனால் பூர்வ நட்சத்திரக்காரங்க இதை அவாய்ட் பண்ணணும். சப்போஸ் ஏதாவது பூர்வ நட்சத்திரம் என்னை வீட்டுக்கு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னா யாருக்காவது கிஃப்ட்டு கொடுத்துடலாம். இல்லைனா அதை கட்டி ஒரு மேலே வச்சிடலாம். ஒரு பாக்ஸில் அடைச்சி ஷோகேஸ்லேருந்து அடிக்கடி எடுத்து தொடச்சி நீட்டாக வச்சுக்கூடாது, அப்படியே அழுக்கடையை விட்டுறணும். அது மாதிரி பண்ணாலும் வேதனை குறையும். ஓகே, அடுத்தது உத்திரம் நட்சத்திரத்துக்கு பூரட்டாதி. ஸோ இப்போ பூரட்டாதி மாம்பழம் நீங்கள் மாசாக குடிக்கவே குடிக்காதீங்க. மாம்பழ சீசன் சேலம் பக்கம்லாம் போயிடாதீங்க. மாமரத்துக்கிட்டலாம் போய் மாட்டிக்காதீங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்ப மாம்பழம் பிடிக்கும். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்போ பூரட்டாதி குபேரன் சிலை இப்போலாம் கிடைக்குது. லாஃபிங் புத்தா நிறைய கடைகளில் கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரி பொம்மைகளை பேக்கடாகவே எல்லாம் இருக்குது. அதுவே டோட்டலாக பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பொம்மைகளில் வாங்கி நீங்கள் கொஞ்சம் வந்து வீட்டில் வச்சுக்கலாம், கட்டி வச்சுக்கலாம். இல்லைனா தெரியாத எட்ட கொஞ்சம் தள்ளி இருக்க மாதிரி இடத்துல வச்சு பாதுகாத்துக்கலாம். அஸ்த நட்சத்திரம். அஸ்தத்துக்கு வேதை வந்து சதயம் நட்சத்திரத்தோட விஷயம் என்னென்னா கருப்பு திராட்சை கொத்து இருக்கும். அது வந்து இப்போ கீச்சைன்லாம் கிடைக்கும், பார்த்துருப்பீங்க. அப்படியே இப்போ ஸ்பாஞ்ச் பண்ண நல்லா சூப்பராக வச்சுருப்பாங்க. அதை வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும். அதை நல்லா கட்டி நூலில் கட்டியோ இல்லை மேலே வச்சோ அதை மாட்டிக்கிறது, அதை வெளியே எங்கேயா தொங்க விட்டுட்டிங்கன்னா பிரச்சனைகள் வந்து குறையும். அடுத்த சித்திரைக்கு அவிட்டமும் மிருகசீரிடமும் ரெண்டுமே வேதை. அதை முன்னாடி சொன்ன மாதிரி அவிட்டம் அந்த சங்கம், மிருகசீரிடம் மான் கொம்புலாம் மாட்டினீங்க அவ்வளோதான். ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா பொம்மை துப்பாக்கி இருக்கும், அதை வாங்கி கட்டி மாட்டி வச்சுக்கோங்க. பழைய ஜமீன்தார் கோட்டைகள்லாம் பார்த்துருப்பீங்க. 2 பொம்மை துப்பாக்கி இப்படி வச்சுருப்பாங்க, 2 கத்தி இப்படி வச்சு கேடையெல்லாம் வச்சுருப்பாங்க. உடனே அந்த கத்தி எடுத்து சண்டைக்கு போகிறதா இல்லை, அதை வந்து அடைச்சி வைக்கிறது. ஒரு சண்டையை உருவாக்காமல் அதை தூசு பிடிக்கிற மாதிரி வைக்கிறது. நம்மளா வாலண்டரியாக நம்மக்கிட்ட யாரும் சண்டைக்கு போகக்கூடாது, யாரும் வரக்கூடாதுங்கிற ஒரு பர்பஸ்க்காக அந்த காலத்தெலாம் செய்வாங்க. மிருகசீடத்துக்கு முன்னாடிலாம் பெரிய விஷயம் இருக்குது. அந்த எருமை தலைலாம் வைப்பாங்க இல்லையா, பார்த்துருப்பீங்களா? அந்த எருமை தலைலாம் யமனை கட்டி ஓரமாக வைக்கிறாங்களாம். அந்த கான்செப்ட் எல்லாம் விஷயமாக தான் செஞ்சுருக்காங்க, நமக்கு தான் தெரிஞ்சுக்கோங்க இப்போயாவது. அதே போல் சித்திரைக்கு வந்து பொம்மை துப்பாக்கி சொல்லிட்டோன்னா மான் தலை, அந்த மான் பொம்மை, மட்டையோடு இருக்கக்கூடிய தேங்காய், அதாவது உரிக்காத தேங்காய், அதை முழுசாக பண்ணி வச்சுருங்க. இந்த இடத்துலலாம் வந்து கண் திருஷ்டி, நம்ம மாந்திரிகள்லாம் செய்கிறோம் இல்லையா, கண் திருஷ்டி விஷயத்தில் இந்த மட்டையோடு இருக்கக்கூடிய தேங்காய்க்கும் 2 இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அந்த மட்டையோடு இருக்கக்கூடிய தேங்காய் வந்து 2 இடத்துல ரொம்ப முக்கியமாக பண்ணுவாங்க, தெரியுமா? ஒன்று வந்து பூர்ணாகுதி போடும்போது, கும்பாபிஷேகம் வீட்டில் யோகமெல்லாம் நடக்கும்போது பூர்ணாகுதி போடும்போது மட்டையோட தேங்காயை பட்டில் கட்டி அப்படி தான் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. இன்னொன்று மாந்திரிகத்தில் மட்டையோட தேங்காயை வச்சு வேறு லெவலில் வேலை செய்யலாம். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு வீட்லேயும் முன்னாடி காலத்துலலாம் தேங்காய் அந்த ஒரு கண் இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்கிற மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. இப்போல்லாம் அது விலை குழஞ்சிருச்சு. அந்த மாதிரி தேங்காய் எடுத்து சாமி மாதிரி வச்சுருப்பாங்க, திருநீர்லாம் போட்டு குங்குமம்லாம் வச்சுருப்பாங்க. அது மாதிரிலாம் ஏதாவது வாய்ப்பு இருந்ததுன்னா, இல்லைன்னா ஒரு மட்டையோட தேங்காயை மஞ்சள் துணியில் இல்லைனா மஞ்சள் நூலில் கட்டி அதை நீங்கள் வீட்டில் மாட்டி வச்சுட்டாலும் கண் திருஷ்டி விஷயங்களுக்கோ இந்த நெகட்டிவிட்டி விஷயத்தில் நம்மளே போய் ஆப்போச்சுக்கிறோம்ல, அதெல்லாம் மாறும். அதே போல் அவிட்டம்னா பானை, அடுக்கலை, இந்த பானை அடுக்கடுக்காக இருக்கிற ஃபோட்டோஸு பொறுமையாக ஒரு நார்மலான ஒரு பானை வாங்கி கூட அந்த மாதிரி கட்டி மேலே வச்சுக்கலாம். அடுத்த சுவாதி நட்சத்திரத்துக்கு ரோகிணி வேதை. ரோகிணி ரொம்ப சிம்பிள். தேர் பொம்மை, தேர்லாம் பாக்ஸில் கிடைக்கும். தேர், காரு, வண்டி, இந்த காரில் ரோகிணியில் இருக்கிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி டிக்கி இல்லாமல் இருக்கும். கார் ப்ராப்பராக ஃப்ரண்ட்டில் பேனட்டு, பின்னாடி டிக்கி, இப்படி ப்ராப்பராக இருக்கிற கார் வந்து திருவாதிரை. எல்லாம் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய இருக்குது. அவர் ஐயா நான் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. முட்டையிலே அவ்வளோ விதம், முட்டையை வேக வச்சா ஒன்று, ஆபாயில் போட்டால் ஒன்று, ஆம்லேட் போட்டால் ஒன்றுன்னு ஒவ்வொரு நட்சத்திரமாக சொல்லுவார். யார் ஆபாயில் சாப்பிடணும், யார் சாப்பிடக்கூடாதுலாம் எல்லாம் இன்னொரு டைம் சொல்கிறேன். ஸோ தேர் இல்லைனா கார் பொம்மை கண்ணாடி பாக்ஸில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் தேர் சொல்லிட்டேன்னா, தேர் ஓட்டங்களுக்கு இவங்களாம் கொஞ்சம் போகிறத அவாய்ட் பண்ணிக்கணும். யார்? சுவாதி நட்சத்திரக்காரங்க வாலண்டியராக போய் தேர் ஓட்டங்களில் போய் கலந்துக்கிறதெல்லாம் குறைச்சிக்கணும். கார் ஓட்டும் போது நானே தான் ஓட்டுவேன்னு வாலண்டியராக கண்ணு முழிச்சு ஓட்டக்கூடாது, டிரைவர் போட்டு போய்க்கணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. இந்த கூட்டு மரணங்கள்லாம் நடக்கிறதில்ல, அவங்க அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இப்படியே திடீர்னு கண்ணு மூடி போய் ஆக்சிடெண்ட் ஆகிறதுலாம் இவங்களாக தான் இருப்பாங்க. அதனால் அதில் ஏதாவது தசாபுத்திகள் நடக்குதுன்னா ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி வேதனையை நம்ம வாலண்டரியாக போய் மாட்டிக்கக்கூடாது. அடுத்த விசாக நட்சத்திரத்துக்கு வேதை வந்து கிருத்திகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகைப்போக்கி, இந்த சிம்னிலாம் இருக்கும்ல, புகை கூண்டு, இந்த உஷ்ணத்தை தக்க வைக்கக்கூடிய பொருட்கள், அதாவது ஃப்ளாஸ்க்கு, அப்புறம் டார்ச் லைட்டு, இந்த மாதிரியான பொருட்கள். குட்டியாக டார்ச் லைட் வாங்கி
அவங்க அதை கட்டி இப்படி மாட்டி வச்சுக்கணும். மேக்ஸிமம் டார்ச் லைட்ஸு இந்த மாதிரி டேபிள் லேம்ப்ஸு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். விசாக நட்சத்திரம் டேபிள் லைட் போட்டு படிக்கிறதுலாம் அவங்களுக்கு வந்து நெகட்டிவிட்டி கொடுக்கும். அதே போல் சிம்னிலாம் வீட்டில் நல்லா குவாலிட்டியாக வாங்கி வச்சாலும் செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். மிக்ஸி அதுவும் அப்படி தான், மிக்ஸி செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ராப்பராக ஒரு மிக்ஸி அமையாது ஒரு விசாக நட்சத்திர பெண்ணுக்கு. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மயில் இறகு கிருத்திகை ஒரு 10-15 மயில் இறகு எடுத்து ஒரு நல்ல ஒரு கட்டி மேலே மாட்டிக்குங்க. இப்போ தெரியுதா விசாக நட்சத்திரத்துக்கு ஏன் மயில் இறகு வச்சாங்கன்னு? விசாக நட்சத்திரம் யாருங்க? முருகனுக்கு மயில் இறகு தானே, மயில் தானே வாங்கணும். மயில் தானே அவருக்கு வந்து பாதுகாப்பாக அடைக்கிற மாதிரி பின்னாடி எல்லா முருகன் படத்துலையும் தானே இருக்கும். வேதையை கட்டி வைக்கிறது, வேதையை நம்மளே அடக்கி இது காலு கீழே நமக்கு கீழே உட்கார வச்சுக்கிறது, இதுதான் கான்செப்ட். ஸோ இது பண்ணும்போதும் அந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு நெகட்டிவிட்டி குறையும். அனுஷ நட்சத்திரம் அடுப்பு இருக்கு இல்லையா, அதான் பரணி. அவங்களுக்கு ஒரு அடுப்பு வந்து பழைய அடுப்பு எடுத்து அதை நல்லா பல துணியை போட்டு சுற்றி மேலே வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. எதுக்கும் யூஸ் ஆகும்ன்ட்டு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அடுப்பு ரொம்ப அழுக்காகாமல் க்ளீனாக வச்சுக்கணும். அனுஷ நட்சத்திரக்காரங்க அவங்க வீட்டு அடுப்பை சுத்தமாக வச்சுக்கணும். ரொம்ப அதுக்கு அந்த அடுப்பு கூடயே போராடிட்டு இருக்கக்கூடாது. 3 கல் எடுத்து வச்சு அடுப்பு வைப்பாங்க பார்த்துறீங்களா? அந்த அடுப்பு இந்த எங்கேயாவது டூர்லாம் போனாங்கன்னா ஒரு 2-3 கல் வச்சு அடுப்பு ஏற்றுவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அதனால தான் இந்த காலத்தில் இந்த பரணி மேலே இந்த மாதிரி அடுப்பு இந்த மாதிரி பொருட்கள் அதிகம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு அடுப்பு தான் இருக்கணும். எக்ஸ்ட்ரா இஷ்டத்துக்கு வாங்கி வச்சுக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குலாம் காரணம் தான். பரணி மேலே பழைய பொருட்களை வச்சிருக்கிறதே தப்பு. இதில் இந்த மாதிரி விஷயங்களை போட்டோம்னா செவ்வாய் தோஷம் இன்னும் அதிகமாக பாதிக்கும். அந்த செவ்வாயோட நெகட்டிவிட்டி, இந்த பிடிவாதம், தேவையற்ற பிரச்சனை, வம்பு, வரட்டு, வீம்புக்கு சண்டைக்கு போகிறது, இதெல்லாம் நடக்கும் பரணி இருக்கிற வீட்டில் தான். பரணியில் பழைய இதெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுருக்கிறவங்க வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக செவ்வாய் தோஷம் வேலை செய்யுமா? ஓகே தானா, அழுக்கு அடைஞ்சி அப்படியே இருந்துச்சுன்னா ரிஸ்க்கு தான். நடக்குதான்னு பாருங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கான்னு. ஆமாம் இருக்குன்னா அவாய்ட் பண்ணிடுறது நல்லது தானே. அதே போல் கன்னி தெய்வங்கள் இருப்பாங்க. கன்னி தெய்வங்கள் வீட்டில் இறந்து போனவங்கலாம் அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் பாருங்கள். அதனால தான் குடும்பம் நடத்துகிற வீட்டில் அதெல்லாம் வச்சிருக்கூடாதுன்னு சொல்கிறது. ஏதோ ஒரு அமாவாசை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து சாமி கும்பிட்டு எடுத்து வச்சிடலாம் இல்லையே. சாமி கும்பிட்டுட்டு எடுத்து பரணியில் போட்டு வச்சாலும் ஆபத்து தான். கன்னி தெய்வங்கள் ரொம்ப அதிக சாமி ஃபோட்டோஸை வாங்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதெல்லாம் கட்டி ஒரு பைக்கில் போட்டு பரணியில் வைக்கிறது, அப்புறம் தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்கி போட்டு அப்புறம் அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தூக்கி மேலே போட்டு அழுக்கடைய வைக்கிறது. வீட்டில் எல்லாம் செவ்வாயோட வீரியம் நெகட்டிவிட்டி அதிகமாக வேலை செய்யும். செவ்வாய் தோஷம், அதான் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறது. ஓகே, அடுத்து கேட்டை நட்சத்திரத்துக்கு அஸ்வினி வேதை. அஸ்வினினா குதிரை பொம்மை. மருத்துவர்கள் இந்த ஸ்டெத்தஸ்கோப் இதெல்லாம் வந்து ஒரு கண்ணாடி பாக்ஸில் வச்சு வைக்கிறது. குதிரை மாதிரி பொம்மைலாம் கிடைக்குது, அதெல்லாம் வைக்கிறது. குதிரை ஃபோட்டோ வாங்கி அதை சுருட்டி கட்டி மேலே வச்சுக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். மூலம் நட்சத்திரம் அடுத்தது. மூலத்துக்கு வேதை வந்து ஆயில்யம். ஆயில்யம்னா கைக்குட்டை, கர்ச்சீப். இப்போ ஒரு பாக்ஸில் அப்படியே கர்ச்சீப்லாம் அப்படியே ஒரு பண்டில் மாதிரி ஒரு சுருட்டி வச்சுருப்பாங்க பார்த்துறீங்களா, அதை வாங்கி அப்படியே கட்டி போட்டு மேலே வச்சு மாட்டி விட்டுருங்க. ஆயில்ய நட்சத்திரத்தை அந்த அவங்க வந்து என்ன பண்ணணும், கர்ச்சீப் யூஸ் பண்ணக்கூடாது. கையில் எப்போ பார்த்தாலும் கர்ச்சீப் வச்சுக்கிறது, இந்த இடத்துல பாக்கெட்லலாம் கர்ச்சீப் தெரிகிற மாதிரி வைப்பாங்க இல்லையா, அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். பொதுவாக கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கேட்டேன்னா இந்திரன் மைனர் மாதிரி திரிவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களாம் ஒரு காலகட்டத்தில் செம்மையாக அடி வாங்கிடுவாங்களா? அவங்களோட ட்ரெஸ் கோடு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, கர்ச்சீப் போட்டிருப்பாங்களா, அப்படி கர்ச்சீப்பை சுற்றி அப்படி போட்டு அப்படியே சுற்றுவாங்களா, தக்கன்னு கொஞ்ச நாளே மாட்டிக்குவாங்களா, ஏதாவது கேஸில் மாட்டிக்குவாங்க, இல்லைனா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மாறிடுவாங்க. அவங்க பெரிய ஜமீன்தாராகவே இருந்தாலும் அவங்க குழந்தைங்கள்லாம் கஷ்டப்படுவாங்க. ஸோ இதுதான் காரணம். ஸோ அப்போ யார் கேட்டை நட்சத்திரம் இல்லை யார் அப்படி இந்திரன் மாதிரி நல்லா வாழ்கிறாங்களோ கர்ச்சீப்பை வந்து அதையும் யூஸ் பண்ணக்கூடாது, கர்ச்சீப்பை வந்து வெளியே காட்டக்கூடாது. இப்போ அதை கட்டி வச்சுக்கலாம். செப்டிக் டேங்க் இதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணும். பயன்படுத்தாத செப்டிக் டேங்க்னு ஒன்று வந்து அவங்க வீட்டில் நிச்சயமாக இருக்கும். எல்லாம் இருந்ததுன்னா பிரச்சனை அதிகம். அதனால் ஒன்று அதை டிஸ்போஸ் பண்ணிடணும், உடச்சி மண்ணை போட்டு மூடிடணும், இல்லைனா சுத்தப்படுத்தி மறுபடியும் யூஸ் பண்ண பராய்க்கணும். சரியா? அடுத்தது பூராடம். பூராடத்துக்கு பூசம் தான் வேதை. பூசம் முன்னாடி சொன்ன மாதிரி மஞ்சள் கிழங்கு, விளாம்பழம், வாசனை திரவியங்கள். ஒரு மஞ்சள் வந்து ஒரு மஞ்சள் துணியில் மஞ்சள் கிழங்கு 2-3 போட்டு கட்டி மேலே வச்சுக்கலாம். ஒரு வாசனை திரவியம், ஒரு அத்தர் பாட்டில், இது மாதிரி ஏதாவது ஒரு பாட்டில் வச்சு அதையும் கட்டி அப்படியே மேலே தொங்க விட்டுக்கலாம். இது மாதிரி என்ன முடியுதோ அதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த உத்திராடம். உத்திராடத்துக்கு வேதை வந்து புனர்பூசம். புனர்பூசம்னா கரும்பு. இந்த 2 கரும்பு வந்து ஆர்ச் மாதிரி கட்டி வைப்பாங்கல்ல, முன்னாடிலாம் வந்து அந்த பொங்கல் வைக்கும்போது வீட்டிலலாம் அப்படி வச்சுருப்பாங்கள்ல, அது மாதிரி பொதுவாக கரும்பை ஆர்ச் மாதிரி கட்டி வச்சா தோஷம் குறையும். ஒத்த கரும்பு யூஸ் பண்ண மாட்டாங்க, எங்கேயுமே பார்த்துருப்பீங்க. அதனால தான் வீட்டில் எங்கே வாங்கினாலும் 2 கரும்பாக தான் வாங்கணும், ஒத்த கரும்பை வாங்கக்கூடாது. அது புனர்பூசத்தோட நெகட்டிவிட்டியை கொடுத்து ராமர் வனவாசம் போன மாதிரி கதை. ஸோ அவங்க வந்து ராமர் படம் வீட்டில் மாட்டக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து திருவோணம். திருவோணத்துக்கு வேதை திருவாதிரை. திருவாதிரைனா ஆண் நாய். புல்லட்டு இருக்குல்ல, இப்போ நம்ம என்ஃபீல்டு, ராயல் என்ஃபீல்டு புல்லட்டு, அதெல்லாம் வந்து திருவாதிரை. ஸோ இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்களாம் புல்லட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜென்ரலாக. திருவோணம் நட்சத்திரக்காரங்க ஒரு புல்லட் வாங்கினாங்க வீக் ஆயிடுவாங்க. ஆண் நாயை வளர்க்கக்கூடாது. அப்படி வளர்க்குற மாதிரி இருந்தால் கட்டி போட்டு தான் வளர்க்கணும், தேதையை கட்டுற மாதிரி. இல்லைனா ஆண் நாய் பொம்மை வாங்கி கட்டி வச்சிடலாம்.
அவிட்டத்துக்கு மிருகசீடமும் சித்திரையும் ரெண்டுமே வேதை. மான் தலை, கொம்பு இல்லாத மான் தலை, கொம்போடு இருக்கக்கூடிய மான். இந்த கலைமான் இருக்கும்ல, மான் வந்து கொம்போடு இருக்கணும், கொம்பு இல்லாததில் கொம்போடு இருக்கக்கூடிய மான் தலை, அதுதான் மிருகசீடம். அது வந்து வாங்கி வச்சுக்கலாம், இல்லை கட்டி வச்சுக்கலாம், இல்லை வீட்டுக்கு அந்த பாக்ஸில் வச்சு அடைச்சிக்கலாம். ஆண் நாய் பொம்மை வாங்கியும் கட்டி வச்சுக்கலாம். அடுத்து சதயம். சதயத்துக்கு அஸ்தம்னா அந்த கை சின்னம், இந்த கை மாதிரி பெருமாள் கையெல்லாம் அது நிறைய ரத்தனங்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் 2 பேர் கை குலுக்கிற மாதிரியான பொம்மைகள், அந்த பழைய நோக்கியா ஃபோனெல்லாம் வரும்ல, அந்த கை சேர்கிற மாதிரி, அந்த மாதிரியான பொம்மைகளோ இல்லை அந்த மினியேச்சர்லாம் கிடைக்கும் இல்லையோ, ஃபோட்டோஸோ, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இணைந்த கைகள்னு வச்சுக்கோங்க, 2 கை அந்த மாதிரி. பூரட்டாதிக்கு உத்திரம். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு உத்திரம் வேதை. உத்திரம்னா வாட்டர் டேங்க்கு, டேமு, அணைக்கட்டு. அப்போ இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களாம் இந்த மாதிரி டேமு, இந்த மாதிரி வாட்டர் டேங்கை சுத்தம் பண்ணுறேன்னு மொட்டை மாடிக்கு போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். அணைக்கட்டுகள், அணை சார்ந்த இடங்கள், இந்த மாதிரி டேமு, அருவிகள், இந்த மாதிரியான தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அவங்க வந்து கவனமாக இருக்கும். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வேதை பூரம்னா அழகான வீடு நல்லா டிசைனாக மாடுலர் டிசைனான வீடு இருக்கும். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நல்ல டிசைனாக இன்டீரியரோட வீடு கட்டினாங்க, கஷ்டம், அங்கே நல்லாவே சந்தோஷமாக இருக்க முடியாது. ஸோ அந்த அழகான வீடை வந்து ஒரு வீடு பொம்மை மினியேச்சர் மாதிரி ஏதாவது ஒரு டிசைன், ஏதாவது 3D அனிமேஷன் ஏதாவது செஞ்சு ஒரு கண்ணாடி பாக்ஸில் வச்சுக்கோங்க. அடுத்து ரேவதிக்கு மகம்னா மாதவி, அழகான பெண் ஃபோட்டோன்னு வச்சுக்கோங்க. மாதவி ஃபோட்டோன்னா இங்கே கிடைக்காது. அழகான பெண்களோட உருவம் இருக்கும் இல்லையா, ஒரு பெண்ணா. அந்த பழைய இதெல்லாம் இந்த மாருதி படம்லாம் வரைஞ்சிருப்பார்ல, அதெல்லாம் பாருங்கள். அப்புறம் இந்த ரவிவர்மாவில் செப்பரேட்டாக மாதவிக்குன்னு ஒரு ஃபோட்டோ இருக்குது, அது எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் கட்டி வைக்கிறதோ இல்லை கண்ணாடி பெட்டியில் அடைச்சி வச்சுக்கிறதோ, இதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இது வந்து சாதாரண சப்ஜெக்ட் இல்லை, ரொம்ப முக்கியமானது. பயமுறுத்துறதுக்காக இல்லை, பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக. இது வந்து திசை புத்தி நடந்தாலோ, கிரகங்கள் இருந்தாலோ, திசை புத்தி நடந்தாலோ, இல்லை அது சம்மந்தப்பட்ட நபர்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட பயணித்தாலோ, அந்த நாட்கள்லையோ இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இது போல தான் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம மாத கருத்தரங்களுக்கு நேரடியாக வந்தீங்கன்னா நிறைய புரியும். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி பார்த்தீங்கன்னாலும் நிறைய விஷயங்கள் இது மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஸோ வேதையை கட்டக்கூடிய சூட்சுமமான ரகசியங்கள் செங்கட்டுவேல் ஐயா அவர்கள் சொல்லி கொடுத்த இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பயந்துராதீங்க, அதுக்காக அசால்ட்டாகவும் இருந்துடாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருந்து நம்மளையும் நம்மளை சார்ந்தவங்களையும் நம்மளை நம்பி இருக்கிறவங்களையும் காப்பாற்றுவோம், பாதுகாப்போம். என்ன சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை பாராட்டி, என் பேர் அஸ்ட்ரோ நந்தகுமார், அஸ்வினி ஜோதிடம், திருச்சி, சென்னை. 9364161122 93 64 16 11 22. மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருநீலகண்டம்.